காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஹீரோ ஹீரோனோட ஒன் நைட் ரிலேஷன்ஷிப் எப்படி ஒன் லைஃப் டைம் ஆச்சு அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் ஹீரோ பாரில் செமையாக ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அங்கே வெயிட்ரஸாக ஒர்க் பண்ணுறா. மிஸ்டர் கார்ட்டர் உங்களுக்கான ஹனி வாட்டர் அப்படின்னு வச்சுட்டு ஹீரோயின் அங்கேருந்து போக போகிறா. ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவகிட்ட போயிட்டு இப்போ அவளை அப்ரோச் பண்ணுறான். நான் இங்கே டீசெண்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், வேற எதுவும் இங்கே பண்ணுறதில்ல அப்படின்னா ஹீரோ விடாமல் ஜஸ்ட் ஒன் நைட்டு உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு அவன் ஆஃபர் பண்ணுறான். ஹீரோயினுக்கு அர்ஜென்ட்டாக மணி தேவைப்படுது. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மாவோட கடைசி ஆசை அவங்க ஒரு பர்டிகுலராக ஒரு பிளேஸில் பரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் அங்கே போய் விசாரிச்சிருக்கா. எனக்காக ஒரே ஒரு பிளாட் கொடுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. அங்கே உள்ள ஒர்க்கரும் இது ப்ரைவேட் ஏரியா, உன் மேலே பாவப்பட்டு எங்கள் பாஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸில் நீ 6 lakhs அரேஞ்ச் பண்ணனா உனக்கு இங்கே ஒரு பிளாட் கிடைக்கும் அப்படின்னு ஒர்க்கர் சொல்லியிருக்கான். ஹீரோனும் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. டே அண்ட் நைட்டாக இந்த 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி என்னால் 2 lakhs தான் சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னும் எனக்கு 4 lakh தேவைப்படுது. 2 இயர்ஸ் டைமும் முடிய போகுது. நான் எப்படியாவது என் அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு அவ திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஹீரோவும் இங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோயினும் மணிக்காக அமைதியாக இருக்கா. நைட்டு முடிஞ்சதும் ஹீரோயின் வீச்சேட்டா இல்லை ஜிபே பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்குறா. இதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டைம், உனக்கு ப்ராப்பராக கிஸ் கூட பண்ண தெரில. நேற்று நைட்டு எல்லா ஒர்க்கும் நான் தான் பார்த்துருக்கேன், இதில் உனக்கு நான் மணி கொடுக்கணுமா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், ஆனால் நேற்று எல்லாத்தையும் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி உனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் அவளுக்கு இன்னும் 4 lakh தேவைப்படுது. இருந்தாலும் ஹீரோ கிட்ட அவள் 2 lakh கேட்குறா. அவனும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறான். இது அதிகமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் இனி இந்த ஒர்க்கை பார்க்காத, இதை குயிட் பண்ணிடு, நல்ல ஒரு ஸ்டேபிளான ஜாபுக்கு போ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அது சொல்லலை, நீங்கள் அமௌண்ட் அதிகமாக சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பேலன்ஸ் ரிட்டர்ன் அனுப்புகிறா. மிஸ்டர் கார்ட்டர் நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே ஒரு பர்சன் வரான். அவனை பார்த்தது ஹீரோயின் டக்குன்னு டர்ன் பண்ணிக்கிறா. அவனோட நேம் சைமன். அவன் ஹீரோனோட சீனியர். 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. பாஸ்டில் ஹீரோயின் நம்ம சிக்கா இருக்கும்போது ஆப்ரேஷனுக்காக 1 lakh தேவைப்பட்டிருக்கும். அதுக்காக சீனியர்கிட்ட பேச போவா. அந்த டைம் அவன் சேட் பண்ணிட்டு இருக்கத ஹீரோயினும் கேட்டுருவா. அந்த பொண்ணு உன்னை லைக் பண்ணுறா போல, ஸோ எப்போ நீ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ண போற அப்படின்னு கேட்டா அவளுக்கு அப்பா பேர் கூட என்னன்னு தெரியாது. ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் நான் அவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கணும்னா அவன் என் ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும், இவளாம் அதுக்கு ஒருத்தான பொண்ணு கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் அது கேட்டு ரொம்பவே ஹர்ட் ஆகுறா. அன்னைக்கு தான் அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க. ஸோ ஒரே நாளில் அவளோட அம்மாவே லவ்வே அவள் இழந்திருப்பா. இன்னுமே அது அவளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு டாக்டர்கிட்ட போனால் அவங்க பார்த்துட்டு இதுக்கு மெடிசன்லாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு 1 week எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருங்க, அப்புறம் பாய் ஃப்ரெண்டை கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லு, அதை கேட்கலன்னா அவங்க கூட பிரேக்கப் பண்ணிடு அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டாக்டர்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. அங்கே வர ஹீரோவும் அவளை பார்க்குறான். அவன் டாக்டருக்கு ஃப்ரெண்டு. இவன் இங்கே என்ன பண்ணுறா, எதுவும் சிக்கா இருக்காளா அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர்கிட்ட வந்து பேச வரான். இப்போ போனால அவள் உன்னோட பேஷண்டா, அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சின்ன பொண்ணு இன்னசெண்டாக இருக்கா, ஆனால் அவளோட பாய் ஃப்ரெண்ட் சரியில்லை, பேட் பர்சன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேட் பர்சனா எந்த மாதிரி மீன் பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவனை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான், இந்த பொண்ணை பற்றி கேர் பண்ணுறதில்ல. நைட்டு ரஃபாக ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கான், அதான் இப்போ இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கா. நானும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பர்சன்லாம் உனக்கு ஒர்த்து கிடையாது, அவன் என்ன உன்னை பற்றி கேர் பண்ணலன்னா பிரேக்கப் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். திட்டுறது எல்லாமே ஹீரோவை தான், அதனால அவனை ஆன்சர் பண்ண மாட்டான். ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி பார்த்தா அவன் ஆல்ரெடி ஹீரோ பிளாக் பண்ணியிருக்கா. மறுபடியும் பாரில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அங்கே இப்போ நிறைய பேர் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கள் கூட நீயும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்றாங்க. அவளுக்கு பயமாக இருக்குது. நான் இங்கே வெயிட்ரஸ் ஒர்க் தான் பார்க்குறேன், ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி பிளேஸில் ஒர்க் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு அவளை பிடிச்சி இழுக்கிறான். அங்கே ஃப்ரெண்ட்ஸும் அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மேன் அவளை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளாலையும் தப்பிக்க முடியல. அங்கே வர்ற ஹீரோ அதை பார்த்து பாட்டில் எடுத்து அவன் மண்டையில் போட்டு உடைக்கிறான். அவனோட பாடி கார்டை வச்சு எல்லாரையும் கிளியர் பண்ண சொல்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு போனா அவளையும் இப்போ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறா. நீ இன்னும் அந்த பிளேஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கியான்னு கேட்டால் அவளும் எனக்கு மணி தேவை அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஹீரோ பக்கத்தில் அப்ரோச் பண்ணிட்டு போகிறான். ஹீரோயின் வேண்டான்னு சொன்னால் நீ தானே என்னை கூப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நான் அந்த மாதிரி மீன் பண்ணல, என்னை ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவள் சொல்கிறா. லாஸ்ட் டைம் மதியம் உன்னோட ப்ரைஸ் சொல்லு, இன்னைக்கு 1 night அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஒன்ஸ் முடிஞ்சது எல்லாமே ஓவர் சரியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். 6 lakh நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா என் அம்மாவோட கடைசி ஆசையை நான் ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன், என் அம்மாக்காக நான் பிரைடெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறா.
லாஸ்ட் டைம் மாதிரி எனக்கு 2 லேக் போதும், பேலன்ஸை சென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் கிளம்ப போறா. ஹீரோ அப்பா அவளை பிடிச்சிட்டு 1 மில்லியன் கொடுக்குறேன் மந்த்லி சர்வீஸ் அப்படின்னு அவன் டீல் பேசுறான். ஹீரோயின் இப்போ தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்துறா. இதான் என்னோட ஆன்சர், என்னை நம்ம மீட் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஹீரோயினுக்கு பாட்டி மட்டும் இருக்காங்க. ஹீரோயின் கையில 6 லேக் இருக்குன்னு தெரிஞ்சதும் அவங்க இப்போ ஹீரோயினை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. நீ அப்படி என்ன வேலை பார்க்குற? 2 இயர்ஸ்க்குள்ள 6 லேக் அரேஞ்ச் பண்ணியிருக்க உன் அம்மாவோட பரியல் பிளாட்டுக்காக. நீ எதுவும் ஷேடியா பண்ணியா? எதுவும் ஓல்டு மேன் கூட அஃபேர் வச்சுட்டு ப்ரெக்னெண்ட்டாக வந்து நின்ன, அப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு பாட்டி கோவமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. பாட்டி, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன், அதுக்கான போனஸ் தான் இது. போனஸ் நல்ல பெரிய அமௌண்ட்டாகவே கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. எந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு போனஸாக கொடுப்பாங்க அப்படின்னு பாட்டியை சந்தேகமாக கேட்குறாங்க. பாட்டி, நான் தான் கார்ட்டர் குரூப்பில் ஒர்க் பண்ணுறேன்ல, ஸோ அங்கே தான் எனக்கு போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னு அவ சொல்கிறா. நான் இப்போ போயிட்டு டின்னர் ரெடி பண்ணுறேன், சாப்பிட்ட பிறகு உன் அம்மாவோட பிளேஸை மாற்றலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அம்மா ஆசைப்பட்ட பிளேஸ்லேயே அவங்கள பரியல் பண்ணுறாங்க. என்னை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நான் பாட்டியை நல்லா பார்த்துப்பேன், என்னையும் நான் டேக் கேர் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த பரியல் பிளாட்டும் ஹீரோவோட தான். அவன் அந்த பக்கமாக வரும்போது ஹீரோயினை பார்க்குறான். அப்போது ஒர்க்கர் வந்து அந்த மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த பொண்ணு தான் எமிலி. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கால் பண்ணி எங்கள் அம்மாவோட கடைசி ஆசை அவங்கள இந்த பிளேஸ்லாம் பரியல் பண்ணணும்னு சொல்லி நம்மக்கிட்ட பிளாட் கிட்டா. நீங்களும் அந்த பொண்ணு மேலே பாப்பட்டு 2 இயர்ஸில் 6 லேக் அரேஞ்ச் பண்ணிட்டு வர சொன்னீங்களே, அதே மாதிரியே வந்து பிளாட்டை வாங்கிட்டா. மற்றபடி வேற எந்த அவுட் சைடரையும் இங்கே உள்ளே விட்றது கிடையாது, எல்லாமே சேஃபாக தான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இறந்த பர்சனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தான் இது எல்லாமே அவள் பண்ணியிருந்திருக்கா அப்படிங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த பொண்ணும் கார்ட்டல் குரூப்பில் தான் ஒர்க் பண்ணுறதா ஒர்க்கர் சொல்கிறான். அவள் என்னோட கம்பெனிலே ஒர்க் பண்ணுறா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இங்கே வீட்டுக்கு வந்ததும் பாட்டி, நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க, 2 இயர்ஸில் 6 லேக் அரேஞ்ச் பண்ணிட்ட, உன் அம்மாவோட ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணிட்ட. ஆனால் என்றைக்குமே நீ உன் அம்மாவோட பாதையை ஃபாலோ பண்ணக்கூடாது, அப்படி மட்டும் உன் லைஃப்பில் ஏதாவது ஆச்சு அப்புறம் நானே உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு பாட்டி மிரட்டுறாங்க. பாட்டி, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட ஃப்ரெண்டு க்ளோயி கார்ட்டல் குரூப்பில் ஒர்க் பண்ணுறா, அவகிட்ட தான் என்னை ரெஃபர் பண்ண சொன்னேன், பட் அது ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே நான் பாட்டிக்கிட்ட கார்ட்டல் குரூப்பில் ஒர்க் பண்ணுறதா போய் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு இந்த உண்மை தெரிய வருதோ அன்னைக்கு என் கதையை முடிச்சிருவாங்க அப்படின்னு அவ பயந்துட்டு இருக்கா. அந்த டைம் அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கார்ட்டல் குரூப்லேருந்து ஹெச்ஆர் கால் பண்ணியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூமை பார்த்தோம், எங்கள் கம்பெனியில் நாங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ க்ளோயி தான் என்ன ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இல்லை, நாங்கள் ரெஸ்யூமை ஆன்லைனில் தான் பார்த்தோம், அப்புறம் நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது. நான் ரீசெண்டாக எங்கேயுமே ரெஸ்யூமை அப்லோட் பண்ணல, அப்புறம் எப்படி இங்கேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னு அவ யோசிக்கிறா. அங்கே போனதுமே ஃப்ரெண்டு க்ளோயி வந்து வாமா வெல்கம் பண்ணுறா. இன்னைக்கு நைட்டு ட்ரீட் என்னோடது தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ இன்னைக்கு தானே ஃபஸ்ட்டே ஜாயின் பண்ணியிருக்க, உன்கிட்ட ஒரு முக்கியமான சீக்ரெட் சொல்கிறேன். நம்ம கம்பெனியோட சிஇஓ இருக்காங்கல்ல, செம ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. இங்கே ஒர்க் பண்ணுறதுல பாதி பேர் பாஸ்க்காக தான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் அளவுக்கு யாருமே அழகு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதுக்கு என்ன பண்ணுறது, நான் இங்கே வந்தது மணிக்காக தான். மணி நல்லா ஏர்ன் பண்ணும், மேன் கூட இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சேன்னா நம்மளை அது ஸ்லோ டவுன் தான் பண்ணும். ஸோ மணி தான் நமக்கு மேட்டர் அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. அந்த டைம் பாஸ் வராங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ. ஸோ கார்ட்டர் குரூப்போட சிஇஓ ஈத்தன் கார்ட்டரா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்ல இருக்கா. நான் வேற இது தெரியாம அவன் மூஞ்ச தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டேனே, இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா நான் பொலைட்டாக ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்போ என்ன பண்ணுவான், என்னை ஃபயர் பண்ணிடுவானோ அப்படின்னு அவ பயப்படுறா. ஹீரோவும் ஃபேஸை உருன்னு வச்சுட்டு பக்கத்தில் வந்து நிற்கிறான். ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஹீரோ எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகிறான். என்னாச்சு, எப்பவுமே உன் பாஸ் இப்படி தானா, இப்படி தான் கோமா மூஞ்சி வச்சுட்டு இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன தெரியும், நான் ஒன்றும் பாஸை அடிக்கடி பார்க்குறது கிடையாது, பார்க்குறதே ரேரு, பார்த்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்கும். ஆமாம், அவங்க எதுக்கு நம்ம பக்கத்தில் வந்தாங்க, உனக்கு ஆல்ரெடி நம்ம பாஸ் தெரியுமா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறா. அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ஹேண்ட்ஸம் இருக்காங்களேன்னு பார்த்தேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீயும் பாஸோட சாம்பல மயங்கிட்டியா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக கிடையாது, நான் ஒரு டாகை கூட டேட் பண்ணுவேன், ஆனால் பாஸை டேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. என் க்ரஷை நீ டாக் கூட கம்பேர் பண்ணுறியா அப்படின்னு ஃப்ரெண்டு கோவப்படுறா. ஹீரோயினுக்கு இந்த ஜாப் ரொம்பவே முக்கியம், அவன் என்னை ஃபயர் பண்ணிடக்கூடாது, நானே ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட மன்னிப்பு கிட்டா என்ன அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஸோ ஹீரோவுக்கு மெசேஜ் டைப் பண்ணுறா. அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான், உங்களை அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் சடனாக அதை கவனிக்காமல் சென்ட் பண்ணிட்டா. அதில் அடித்தது அப்படிங்கிறதுக்குள்ள க்ரஷ்ங்கிற வார்த்தை விழுந்துருச்சு. ஐயோ, டைப்பிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு திரும்ப மெசேஜ் அனுப்புறா. இங்கே ஹீரோ வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கான். மெசேஜை பார்த்ததும் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை செக்ரட்டரி பார்த்துட்டு, ஈத்தன் யார் மெசேஜ் பண்ணது, ஏதோ அழகான பொண்ணை இப்போ டேட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அவன் மீட்டிங்லேயே கேட்குறா.
ஹீரோ அவளுக்கு ஆன்சர் பண்ணாம மீட்டிங் அதோட எண்ட் பண்றான். அப்புறம் ஹீரோயினோட அட்ரஸ் வாங்கி இப்ப டைரக்ட்டா அவளோட வீட்டுக்கே போயிட்டான். அவளும் அங்க சடனா அவன எதிர்பார்க்கல. அவளோட பெயிண்டிங் எல்லாம் எடுத்து பார்க்குறான். "இதெல்லாம் நீ பண்ணதா?" அப்படின்னு கேட்டா, "இத நான் ஒர்க் முடிச்சுட்டு தான் வந்து பண்ணுவேன். இதனால என் ஒர்க்லாம் பாதிக்காத" அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "சரி என் பக்கத்துல வந்து உட்காரு" அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் ஹெசிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. பாஸ் சொன்னா கேட்கணும் அப்படின்னு அவன் மிரட்டுறான். சரின்னு உட்கார போனா, இப்ப மடியில பிடிச்சு உட்கார வைக்கிறான். லாஸ்ட் டைம் மாதிரி தான். "மந்த்லிக்கு உன்னோட பிரைஸ் என்ன சொல்லு?" அப்படின்னு அவன் கேட்குறான். "நம்ம டீல் அப்பவே முடிஞ்சிருச்சு. இனி அத பத்தி பேச வேண்டாம்" அப்படின்னு சொன்னாலும், "இப்போ நான் உன்னோட பாஸ். எனக்கு நீ டிஸ்ஓபே பண்ண முடியாது" அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். "சரி அப்போ இத லாஸ்ட் டைமா வச்சுக்கலாம். இனி நீங்க மந்த்லி பத்தி என்கிட்ட வந்து பேசக்கூடாது. அப்புறம் ஒர்க் பிளேஸ்ல என்ன ஃபயர் பண்ணிருவேன்னு என்ன மிரட்டக்கூடாது சரியா?" அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. "அது உன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு" அப்படின்னதும் ஹீரோயின் இப்ப அவன கிஸ் பண்றா. நெக்ஸ்ட் டே அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி குடுக்குறா. "நீ அடிக்கடி குக் பண்ணுவியா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே குக் பண்ண தெரியும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோ அவளுக்கு மணிய சென்ட் பண்ணா, அவ மொத்தமாவே ரிட்டர்ன் அனுப்புறா. "எனக்கு இந்த டைம் மணி வேண்டாம். லாஸ்ட் நைட் நீங்க ப்ராமிஸ் பண்ணத ஃபாலோ பண்ணா போதும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன நான் ப்ராமிஸ் பண்ணா?" அப்படின்னு கேட்டா, "லாஸ்ட் நைட் தான் நம்மளோட லாஸ்ட் டைம்னு சொன்னீங்கல்ல" அப்படின்னு அவ கேட்குறா. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஞாபகம் இல்லையே. ஒரு எம்ப்ளாயி தான் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்ட மாதிரி ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவன் டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் லையர் அப்படின்னு திட்டிட்டு, அதுக்கு மேல அவளால எதுவும் பண்ண முடியாது. ஹீரோ இப்ப போறதுக்கு முன்னாடி அவள பார்த்து ஸ்மைல் பண்றான். ஒர்க்குக்கு கரெக்டான டைம் வந்துரு அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். ஹீரோயின் உடனே கோவத்துல அவன பிளாக் தான் பண்றா. அடுத்து என்னோட வேலை பில்ஸ் வாங்குறது. என் அம்மா மாதிரி நானும் ஆயிடக்கூடாது அப்படின்னு இப்ப ஷாப்புக்கு போறா. அங்க போய் கேட்டதும் மெடிசன் எடுத்து குடுக்குறாங்க. அப்பந்தான் பக்கத்துல உள்ள ஒர்க்கர், "நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த ஷெல்ஃப்ல உள்ள மெடிசன் எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிருச்சு. இத ரீப்ளேஸ் பண்ணாம வச்சிருக்க" அப்படின்னு அங்க உள்ள ஒர்க்கர் திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோயினுக்கும் பயம் வருது. "நான் இங்க தான் மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்னோட பீரியட்ஸே இன்னும் வரல. சரி நீங்க மெடிசன் குடுக்க வேண்டாம். எனக்கு டெஸ்ட் கிட் வேணும்" அப்படின்னு அத வாங்குறா. வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்த்தா பிரெக்னன்ட்ன்னு தெரியுது. இது எப்படி பாசிபிள்? நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்க போய் பார்த்தா டாக்டரும் கன்ஃபார்ம் பண்றாங்க. "நீங்க 6 வீக் பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. ஹார்ட் பீட் கூட வந்துருச்சு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயின் சின்ன வயசுல அப்பா பேர் தெரியாம வளர்ந்ததுனால அவ ரொம்பவே சஃபர் ஆயிருப்பா. இப்ப எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. இதே லைஃப் நானும் என் குழந்தைக்கு குடுக்கக்கூடாது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். எனக்கு அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு அவ கேட்கிறா. "இதுக்காக நீங்க ஃபாதர் கிட்ட கேட்க வேண்டாமா?" அப்படின்னா, "அதுக்கு அவசியம் இல்ல. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அபார்ஷன் பண்ணணும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "சரி ஓகே. சர்ஜரி ஷெட்யூல் பண்ணிட்டு சொல்றேன்" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அவள அனுப்புறாங்க. இங்க ஹீரோ டாக்டர் ஃப்ரெண்ட ட்ரிங்க் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்கான். "என்னடா லேட்டு?" அப்படின்னா, "ஷெட்யூலிங் ஒர்க் நெறையா இருந்தது அதான். அப்புறம் அந்த பொண்ணு அன்னைக்கு பார்த்தல்ல, அந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கா" அப்படின்னு சொல்ல, "என்ன பிரெக்னன்ட்டா?" அப்படின்னு இவன் ஷாக் ஆகுறான். "ஏன்டா இப்படி ஷாக் ஆகுற? நான் ஒரு டாக்டர். நான் என்ன மிஸ்டயக்னைஸ் பண்ணியா சொல்லப் போறேன்? அவ உண்மையாவே பிரெக்னன்ட்டா தான் இருக்கா. அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட பத்தி நான் அன்னைக்கே சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. அவன் ஒரு ஜெர்க்கு. அவன் ஒழுங்கா புரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்க வேண்டியது தானே. இப்போ இந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணிக்க போகுது. அது உடம்ப எவ்வளோ பாதிக்கும்" அப்படிங்கிற மாரி டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். "என்ன அபார்ஷன் பண்ண போறாளா?" அப்படின்னு அதுக்கும் ஷாக் ஆகுறான். வேற என்ன பண்றது? அந்த ஜெர்க் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலன்னா, இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருந்து சிங்கிள் மாமா குழந்தைய வளர்க்க முடியுமா? அதான் அந்த பொண்ண அபார்ஷன் பண்ணிக்க போறா அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் இப்போ வேகமா அங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயின் வீட்டுக்கு தான் போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் இல்ல. கால் பண்ணி பார்த்தாலும் ஹீரோயின் இவன பிளாக் பண்ணியிருக்கா. அடுத்து அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். இங்க ஹீரோயினோட டர்ன் வந்துருச்சு. அவ சர்ஜரிக்காக உள்ள போக போறா. அப்போ ஹீரோ வந்து கைய பிடிச்சு இழுக்குறான். "நீ பிரெக்னன்ட்டா இருக்க. எதுக்கு என்கிட்ட இத பத்தி சொல்லல?" அப்படின்னு கேட்டா, "இது ஒரு ஆக்சிடென்ட். இத நீங்க மைண்ட் பண்ணிக்க தேவையில்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "இந்த குழந்தை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுக்கான பர்மிஷன் நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்ல" அப்படின்னா, "இந்த குழந்தைக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள்னா, அதே மாதிரி நானும் ரெஸ்பான்சிபிள் தானே. நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த குழந்தை வேண்டான்னு. நான் அபார்ஷன் பண்ணிக்க போறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "இது உன்னோட குழந்தை. நீ உண்மையாவே இந்த ஸ்டெப் எடுக்கணுமா?" அப்படின்னு கேட்டா, "என்னோட குழந்தைய மத்தவங்க ஃபாதர்லெஸ்ன்னு கிண்டல் பண்றத என்னால பார்க்க முடியாது. நமக்குள்ள இருந்தது ஒன் டைம் டீலு. அது முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன விடுறீங்களா? இல்ல நான் சர்ஜரிய ரீஷெட்யூல் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "யார் சொன்னது அந்த குழந்தை அப்பா இல்லாம வளரப்போகுதுன்னு? அதுக்கு தான் நான் அப்பாவா இருக்கேன்ல. நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "என்ன மேரேஜா?" அப்படின்னு கேட்டா, அவன் இப்போ ஒரு அக்ரீமெண்ட் பேப்பர காமிக்கிறான். "ஜஸ்ட் 6 மந்த் தான். அதுக்கு பிறகு நீ என்ன விட்டு போணும்னு நெனச்சனா, நான் உனக்கு டிவோர்ஸ் குடுத்துடுறேன். குழந்தைய நான் டேக் கேர் பண்ணிப்பேன். டிவோர்ஸ்க்கு அப்புறம் உனக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் குடுக்குறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "காம்பன்சேஷன் அமௌண்ட் 200 மில்லியன் போட்டிருக்கீங்க. இந்த குழந்தை உங்களோடதான்னு உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாதுல்ல?" அப்படின்னு கேட்டா, "அதுக்கு நான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் நீயும் என்கிட்ட பொய் சொல்றதுக்கு எந்த காரணமும் கிடையாது. நான் உன்ன நம்புறேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "சரி ஓகே. நான் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
என் குழந்தைக்கும் ஃபேமிலி கிடைச்சிடும். எனக்கும் மணி கிடைக்குது. 200 மில்லியன். நான் இந்த லைஃப் டைம் ஃபுல்லா ஒர்க் பண்ணா கூட இவ்ளோ ஏர்ன் பண்ண முடியாது. அதனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரே ஒரு கண்டிஷன். இந்த மேரேஜ் நம்ம குழந்தைக்காக தான் பண்ணிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம கண்டிப்பா ஒரு நாள் டிவோர்ஸ் பண்ண போறோம். அதனால நம்ம மேரேஜ பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. சரி நான் அத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஹீரோயினும் என்னன்னு கேட்கிறா. இன்னொரு டைம் நீ என்ன பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் கேட்குறான். அடுத்து 2 பேருமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறாங்க. ஹீரோ அவ கையில இருந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்கி வச்சுக்கிறான். நான் நாளைக்கு பிசினஸ் ட்ரிப் அப்ராட் போக போறேன். டிரைவர்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். உன்னோட திங்ஸ் எத ஷிஃப்ட் பண்றதுக்கு அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் நோ சொல்ல வர்றதுக்குள்ள நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இனி நம்ம ஒரே வீட்ல தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. உனக்காக டேட் செட் பண்ணியிருக்கேன். நீ அந்த பொண்ண மீட் பண்ண போணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அம்மா அத கேன்சல் பண்ணிருங்க. அப்புறம் இனி இந்த மாதிரி பிளைண்ட் டேட் செட் பண்ணாதீங்க. எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு கால வைக்கிறான். ஏன் நீ என்ன பண்ற? நமக்கு மேரேஜ் ஆனத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள இப்படி வந்து பேச்சு மீறிட்ட அப்படின்னு கேட்டா, நம்ம பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தானே பேசியிருந்தோம். இது என் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி ஒன்றும் பப்ளிக் கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோட ஃப்ரெண்ட் அவன்கிட்ட வந்து பேசுறான். என்னடா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? அதுவும் நீ தான் இனிஷியேட் பண்ணியிருக்க. அந்த பொண்ண கொஞ்சமா ட்ரிக் பண்ணி, கொஞ்சமா ஆசை வார்த்தை பேசி, ஃபைனலி மேரேஜ் பண்ணிக்கிட்ட போல. அப்போ ஃபைனலி நீயும் காத்துல விழுந்துட்ட அப்படிதானே அப்படின்னு கேட்டா, அவ பிரெக்னெண்டா இருக்கா. அதுக்காக நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கணும்ல. அதான் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனா அதுக்கு வேற என்னெல்லாமோ வழி இருக்கு. மேரேஜ்ங்கிறது லாஸ்ட் ஆப்ஷன் தான். அதுவும் உன்னோட கேஸ்க்கு ஒஸ்ட் ஆப்ஷன். அப்படி இருந்து நீ அதை சூஸ் பண்ணியிருக்கனா உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினை இப்போ ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அங்க அவளை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காக நானியும் டிரைவரும் இருக்காங்க. ஹீரோயின் அப்புறம் போய் ரூம் எல்லாம் சுத்தி பார்க்கறா. இது எவ்வளோ பெரிய வீடா இருக்கு. இந்த வாக்கின் கிளாசெட் மட்டுமே என்னோட பழைய அபார்ட்மெண்ட்டை விட பெருசா இருக்கு அப்படின்னு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்காக அங்க நிறைய ட்ரெஸ்ஸஸும் இருக்கு. பட் குழந்தை பிறந்த பிறகு நான் எப்படியும் இந்த பிளேஸை விட்டு போக தான் போறேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு அவ நினைக்கிறா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போனா அவளோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏய் இது என்ன பிராண்ட் தெரியுமா? நம்ம பாஸ் தான் இந்த பிராண்ட் யூஸ் பண்றாங்க. நீயும் இதான் வாங்கியிருக்க அப்படின்னு அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இப்போ ஹீரோட செக்ரட்டரி வரா. அவளோட நேம் ஜெசிகா. இப்போ அவளும் அந்த பாக்ஸை பார்த்துட்டு பக்கத்துல வரா. ஆல்ரெடி கம்பெனில காசிப் இருக்கும். பாஸும் செக்ரட்டரியும் டேட் பண்றாங்கன்னு. இப்போ அவ அந்த பாக்ஸ் எடுத்து பார்க்கறா. ஆக்சுவலி இது ஃபேக் தான். நான் ஆன்லைன்ல வாங்கினேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்பெல்லாம் ஃபேக்குங்கிறது காமன் தான். பட் உன் பிஹேவியர் ஒழுங்கா இருக்கணும். இல்லைன்னா உன் ஃபியூச்சர் அது ரூயின் பண்ணிரும் அப்படின்னு அவளை மிரட்டிட்டு போறா. இவ உண்மையாவே ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட்னா அப்புறம் எதுக்கு அவன் குழந்தைக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயினை பிக்கப் பண்றதுக்காக ஹீரோ அங்க வந்திருக்கான். அதை ஜெசிகாவும் அவளோட ஃப்ரெண்டு பாக்குறாங்க. இது நம்ம பாஸோட காராச்சே. யாரை வந்து அவங்க பிக்கப் பண்ணிட்டு போறாங்க? எந்த உமன் பாஸை செடியூஸ் பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது யாருங்கிறத சீக்கிரம் கண்டுபிடி அப்படின்னு ஜெசிகாவும் சொல்றா. ஹீரோ கிட்ட நீங்க எப்போ ரிட்டர்ன் வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஆஃப்டர்நூன் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறான். இது எதுக்காக அப்படின்னு கேட்டா, ரேண்டமா வாங்கினேன். இதை உன்னோட வெட்டிங் ரிங்கா வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளுக்கும் அந்த ரிங் பிடிச்சிருக்கு. ஹாப்பியா போட்டுக்கிறா. ஹீரோயின் நைட்டு தூங்க வரும்போது அங்க ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். என்னோட ரூம்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, இந்த கிளாசெட்ல நீ பார்த்ததானே என்னோட திங்ஸும் இங்க தானே இருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். சாரி அப்ப இது உங்களோட ரூமா? சரி ஓகே நான் வேற ரூம்ல போய் ஸ்டே பண்றேன் அப்படின்னு அவ அங்கிருந்து ஓட போறா. ஹீரோ அவளை பிடிச்சி ஸ்டாப் பண்றான். நம்ம ஒன்றும் அக்ரிமெண்ட்ல செப்பரேட்டா தூங்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு அவன் கேட்குறான். அதே மாதிரி பெட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அக்ரிமெண்ட்ல மென்ஷன் ஆகாத நம்ம ஏன் ஃபாலோ பண்ணோம்? அப்புறம் லீகலி நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிருச்சு. ரியல் கப்புள்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு ஹீரோனை கிஸ் பண்றான். அவளுக்கு நர்வஸா இருக்குன்னு லைட் ஆஃப் பண்ண சொல்றா. அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே கம்பெனிக்கு போனா ஃபர்ஸ்ட் டே ஜெசிகாவோட மூஞ்சில தான் முழிக்கிறா. அவ ஹீரோயின் கையில உள்ள அம்பரலாவை பத்தி கேக்குறா. இது யாரோடது அப்படின்னு கேட்டா, இதை நான் ஜஸ்ட் கண்டுபிடிச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவ சொல்றா. இது கஸ்டமைஸ் அம்பர்லா. இதுல எல்லாருக்குமே தனித்தனி மார்க் இருக்கும். இது நம்ம பாஸோடது அப்படின்னு அவ சொல்றா. சாரி எனக்கு அதை பத்தி தெரியாது. அன்னைக்கு மழை பெய்யும்போது இதை நான் ட்ராஷ்ல தான் பார்த்தேன். நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஜெசிகாக்கு நம்ப முடியல. இருந்தாலும் அந்த அம்ப்ரெல்லாவை மட்டும் வாங்கிட்டு போறா. ஹீரோவோட திங்ஸ் எல்லாமே வேல்யூபிளா இருக்கு. என்னைய அவன் ஐட்டமே யூஸ் பண்ணக்கூடாதுப்பா. இந்த ஜெசிகாக்கு மட்டும் எனக்கும் ஹீரோக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவ என்ன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவா அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. ஜெசிகா அந்த அம்ப்ரெல்லாவை ஹீரோ கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்குறா. இது உன்னோடது தானே அப்படின்னு கேட்டா, ஆமா இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா,
இத நான் கண்டுபிடிக்கல. ஒரு எம்ப்ளாயி தான் கண்டுபிடிச்சாங்க. அதான் உன்னோடதுன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட குடுக்குறா. அவனும் வாங்கி வச்சுட்டு வேலைய பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நேத்து நைட்டு ஒர்க் முடிஞ்சதும், "நீ யாரையும் பிக்கப் பண்ண வந்தியா? அந்த பெர்சன் யாரு? கோவொர்க்கரா? இல்லன்னா நீ யாரையும் டேட் பண்றியா?" அப்படின்னு அவ கேட்குறா. "உனக்கு இத விட்டா வேற வேலை இல்லையா? போய் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் ரெடி ஆயிட்டான்னு பாரு" அப்படின்னு அவள திட்டி அனுப்புறான். அடுத்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். "உனக்காக நான் ஃபேவர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நைட்டு ரீபே பண்ண மறந்துறாத" அப்படின்னு அவளுக்கு டைப் பண்றான். ஹீரோயினுக்கு ஒர்க் முடியும்போது, அங்க இப்போ சைமன் வந்து அவள்ட்ட பேச வரான். "பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க?" அப்படின்னு அவகிட்ட பேசுறான். "எனக்கு இங்க ஒரு ஷாப் தெரியும். அங்க ஃபிஷ் எல்லாம் சூப்பரா இருக்கும். உனக்கு ஃபிஷ் ரொம்பவே பிடிக்கும்ல. நம்ம டின்னருக்கு அங்க போலாமா?" அப்படின்னு அவள கூப்பிட்டா, "எனக்கு ஃபிஷ்லாம் இப்ப பிடிக்காது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நானே இப்போ கார்ட்டர் குரூப் ப்ராஜெக்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட இன்விடேஷன ரிஜெக்ட் பண்ணாத" அப்படிங்கிற மாரி அவன் கேட்குறான். 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போறாங்க. "2 இயர்ஸா நீ எப்படி இருந்த?" அப்படின்னு கேட்டா, அவளும் "நான் இப்போ ஓகே தான்" அப்படின்னு சொல்றா. "அந்த டைம் நான் பேசுனத பெருசா எடுத்துக்காத. நான் அத மீன் பண்ணல. அந்த டைம் உண்மையாவே உன் அம்மாவோட கண்டிஷன் பத்தி எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அதுக்காக நான் ரொம்பவே ஃபீல் பண்ணேன். உன்ன தான் நான் இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தேன்" அப்படின்னு அவன் சொல்றான். "அதெல்லாம் இப்போ பாஸ்ட் ஆயிருச்சு. அத பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு? எனக்கு எப்பவுமே உங்க மேல டீச்சரா ஒரு மரியாதை இருக்கு" அப்படின்னு அவ சொல்றா. "என்ன டீச்சரா மட்டும் தானா? பட் எனக்கும் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு" அப்படின்னு அவன் பேச வரான். அந்த டைம் அங்க ஹீரோ, செக்ரட்டரி, டாக்டர் அப்படின்னு எல்லாருமே வராங்க. அதே மாதிரி சைமனோட சிஸ்டர் தான் ஜெசிகா. அவன் சிசின்னு கூப்பிடுறான், பெட் நேம் மாதிரி. ஸோ இவள நினைச்சு தான் ஹீரோ அன்னைக்கு என் கூட ஒண்ணா இருந்தானா? அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. ஹீரோயினுக்கு அங்க எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இவள தெரியுமா? அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்குறாங்க. "இவ என்னோட ஸ்டூடண்ட்" அப்படின்னு சைமன் சொல்றான். "டாக்டர் என்னோட பேஷண்ட்" அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் இப்ப அவளோட கைய பிடிச்சுட்டு, "இவ என்னோட எம்ப்ளாயி" அப்படின்னு சொல்றான். "உன்னை பார்த்து 2 வீக்ஸ் ஆச்சுல. இப்போ நீ பெட்டரா இருக்க. உன்னை பேம்பர் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க போல" அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. "டாக்டர் நீங்களும் எமிலியும் க்ளோஸா?" அப்படின்னு சைமன் கேட்குறான். "ஆமா, நாங்க ரொம்பவே க்ளோஸ். கிட்டத்தட்ட ஒரு 80% அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ எமிலி ஒரு சாமர் தான். அவளுக்கு நெறைய மென்னு தெரிஞ்சிருக்கு. அதுவும் எல்லார் கூடயும் ரொம்ப க்ளோஸாவும் இருக்கா. உனக்குன்னு தனியா ஹராம் எதுவும் இருக்கா?" அப்படின்னு ஜெசிகா கேட்குறா. "ஜெசிகா ஸ்டாப் பண்ணு" அப்படின்னு பிரதர் கோவப்படுறான். "சரி சரி விடுங்க. நான் என் டேட்டுக்கு போறேன். ஈத்தன் வா" அப்படின்னு அவன கூப்பிட்டா, அவன் இப்ப கைய தட்டி விடுறான். "நம்ம வந்தது பிசினஸ் மீட்டிங், டேட் கிடையாது. அதுவும் இப்போ ஓவர் ஆயிருச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். பிரதரும் அவளுக்காக பேசுறான். "ஜெசிகாக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது உனக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே?" அப்படின்னு அவன் பேச வரான். "எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஜெசிகாவால அத நம்ப முடியல. "உனக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? நான் தான் உன்னோட செக்ரட்டரி. அப்புறம் நீ யார மேரேஜ் பண்ணிக்கிட்ட? நீ எங்க ரிங் வாங்குன? யார இன்வைட் பண்ண?" அப்படின்னு அவ கொஸ்டினா கேட்டுட்டு இருக்கா. "என் ஒய்ஃப் அத பிரைவேட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனால நாங்க பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "அட பாவி! சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு இப்ப எல்லார்கிட்டயும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுவும் அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். உன் மேல கோவப்படுவான்னு உனக்கு பயமா இல்லையா?" அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. இங்க ஜெசிகாவும் கோவமா, "இதெல்லாம் இம்பாசிபிள். நீ பொய் சொல்ற" அப்படின்னு அங்கிருந்து போறா. பின்னாடியே பிரதரும் போறான். டாக்டர் ஹீரோ ஜோக் பண்ணதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். "நீ ஃபேக் மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணி அந்த பொண்ண ஓட விட்டுட்டியே" அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். "உன்னோட டேட் கிளம்பிட்டான். ஸோ நீ எப்படி ரிட்டர்ன் போறதா இருக்க?" அப்படின்னு கேட்டா, "நான் டாக்ஸில போறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ ஸ்டாப் பண்றான். "டாக்டரும் நாங்களே உன்னை ட்ராப் பண்ணிடுறோம். அப்புறம் உன்னோட அப்பாயின்மெண்ட்டை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு?" அப்படின்னு கேட்டா, "இப்போ குழந்தையோட அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அவன் இப்பவாவது ஸ்டெப் அப் பண்ணானே, அது வரைக்கும் ஓகே. இருந்தாலும் உனக்கு ட்வின்ஸ் பேபி. நீ கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். எனக்கு அந்த மேன் அன்ரிலையபிளா தான் தெரியறான். ஏதோ உன்ன ஒழுங்கா ட்ரீட் பண்ணலனா டிவோர்ஸ் பண்ணிரு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கும் அத கேட்டு கடுப்பா இருக்குது. "நீ இந்த மாதிரி தான் எல்லா பேஷண்ட் கிட்டயும் பேசுவியா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "அந்த பாய் ஃப்ரெண்ட பத்தி தான் எனக்கு தெரியுதே. அதான் நான் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாம் ஹீரோனோட நல்லதுக்காக தான்" அப்படின்னு அவன் சொல்றான். இங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஹீரோ கோவமாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் டாக்டர் சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நினைச்சுக்கிறா. "உன் கையில என்ன காயம் பட்டிருக்கு? ரெஸ்டாரண்ட்ல கிளாஸ் கட் பண்ணிருச்சா?" அப்படின்னு அவனுக்கு இப்ப பேண்டேட் போட்டு விடுறா. "ஷவர் பண்ண பிறகு கழட்டிரு. இது வாட்டர் ப்ரூஃப் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இன்னுமே கோவமா தான் இருக்கான். "நீ டாக்டர் சொன்னத பெருசா எடுத்துக்காத. அவங்க குட் பெர்சன் தான். ஸோ அவங்க சொன்னத மைண்ட்ல வச்சுக்காத" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "நீ மத்தவங்களுக்காக பேச வேண்டாம். உன்னோட எக்ஸ்பிளனேஷன் குடுக்குறியா? இன்னைக்கு நைட் எனக்கு தேங்க்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் கூட டேட் போயிருக்க" அப்படின்னு அவன் கோவப்படுறான். ஸோ இதான் மேட்ரா? ஆக்சுவலி சைமன் என்னோட நெய்பர். கொஞ்ச நாள்ல அவங்க மூவ் ஆயிட்டாங்க. அப்புறம் காலேஜ்ல தான் திரும்ப 2 பேரும் மீட் பண்ணோம். நான் ஓல்டு நெய்பர்ங்கிறதுனால காலேஜ் படிக்கும்போதே என்ன கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க.
அவ்வளோதான். அத தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றா. சரி ஓகே. நீ என்ன எவ்வளோ ஹேட் பண்ணாலும் சரி, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நீ என்ன சீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். நான் ஒண்ணும் உங்கள ஹேட் பண்ணல. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு குட் பெர்சன் தான். ஒரு பாஸாவும், ஒரு ஹஸ்பண்டாவும் நீங்க எனக்கு குட்டா தான் தெரியிறீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த அப்ரிசியேஷன அவனுமே எதிர்பார்க்கல. இப்போ ஹீரோயின டர்ன் பண்ணி பார்க்க அவளுக்கு நர்வஸா இருக்கு. அங்குள்ள ஸ்ட்ராபெர்ரி எடுத்து சாப்பிட்றா. இது டேஸ்ட் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வர சொல்றேன் மை லவ் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோனே இப்ப அதை கேட்டு இருமிக்கிட்டு இருக்கா. ஒண்ணும் இல்ல மெதுவா சாப்பிடு அப்படின்னு காம் பண்ணிட்டு இப்போ அவ பக்கத்துல போயிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. கரெக்டா அந்த டைம் அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவங்களோட ரொமான்ஸும் கட் ஆகுது. இப்ப அம்மா கால் பண்ணி ஜெசிகா சொன்னா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சாமே அது உண்மையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதான் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு என்னை பிளைண்ட் டேட் செட் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் இதெல்லாம் தப்பு. அவனுக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. இனி இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது அப்படின்னு அவ திங்க் பண்றா. அப்புறம் தான் கிளாசெட்ல பார்த்தா நிறைய நியூ கிளாத்தா இருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவும் அங்க வர ஆல்ரெடி இருந்த ஓல்டு கிளாத் எதுவுமே நீ யூஸ் பண்ணல. அதான் உனக்கு பிடிக்கலன்னு நியூ செட் மாத்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்குன்னு இல்ல. ஆக்சுவலி நம்ம அக்ரிமெண்ட் படி எனக்குன்னு உள்ளது தான் நான் எடுத்துப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவ சொல்றா. அப்ப நீ யூஸ் பண்ண நாளைக்கு எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போடு அப்படின்னு ஹீரோ கோவமா போறான். இப்போ பெட்ல போய் படுத்த பிறகு ஹீரோயின் லைட் ஆஃப் பண்ண போறா. ஆனா ஹீரோ வேண்டாம் அது ஆன்லயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஹீரோயின்ட்டையும் நாளைக்கு நீ வேலைக்கு வரும்போது உன்னை ஃபயர் பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்கா கிளாசெட்ல இருக்கிற ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா நான் உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு அவன் மிரட்டுறான். ஸோ ஹீரோயினும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது நானியும் ஹீரோயினோட ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா மிஸ்டர் கார்ட்டருக்கு இருட்டுனா பயமா அப்படின்னு அவ கேட்குறா. ஆமா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா. இல்ல நான் லைட் ஆஃப் பண்ணலாமான்னு கேட்டா அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க அதை வச்சு தான் கேட்டேன் அப்படின்னு அவ கேட்குறா. ஆமா உங்களுக்கு இருட்டுனா பயம். நீங்க ஜஸ்ட் ஃபியூ டேஸ்லயே கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க அவ்வளோ அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அவங்களோட இந்த கண்டிஷனை பத்தி தெரியாது அப்படின்னு நானி சொல்லிட்டு இருக்காங்க. சரி எதனால ஹீரோக்கு இந்த பயம் அப்படின்னு கேட்டா நானியும் எனக்கும் அதை பத்தி தெரியாது. ஜஸ்ட் அவங்க எப்பவுமே லைட் இல்லாம இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆஃபீஸ்ல இப்ப எல்லாருக்குமே பாஸ்க்கு மேரேஜ் ஆன மேட்டர் தெரிஞ்சிருச்சு. ஸோ பாஸ் யாரை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க? எந்த ஃபேமிலி பொண்ணா இருக்கும்? அந்த பொண்ணு ஜெசிகாவோட அழகா பாஸ் அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்ல நான் ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு ஓல்டு உமனா அக்லியா இருப்பாளாம். இது ஒரு பிசினஸ் மேரேஜ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. நானா பாக்குறதுக்கு அக்லியா ஓல்டா தெரியுறேன் அப்படின்னு ஹீரோட அந்த காசிப் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அப்பா அவளுக்கு ஹீரோ கால் பண்றான். உனக்காக லஞ்சும் ஃப்ரூட்ஸும் அனுப்பி விட்டுருக்காங்க வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு ஹீரோ கூப்பிட்றான். கோவொர்க்கர்ஸ்க்கும் அந்த வாய்ஸ் லைட்டா கேட்டிருக்கோம். இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்டா என்னோட அங்கிள் என்ன பார்க்கறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அதான் லோக்கல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். வந்து பிக்கப் பண்ணிக்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. ரூஃப் டாப்ல தான் ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. வாங்கின கையோட ஹீரோயின் கிளம்ப போறா. என்ன அதுக்குள்ள அவசரமா அப்படின்னு அவளை பிடிச்சா ஏய் வேற யாராவது நம்மள பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. அந்த டைம் அங்க ஜெசிகாவும் பிரதரை கூப்பிட்டு வரா. அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஹீரோயினும் வா நம்ம ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஹீரோ எடுத்துட்டு போறா. ஹீரோட மேரேஜை பத்தி தான் அவங்களும் பேசுறாங்க. ஈத்தனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ நீ அவனுக்கு கிவ் பண்ணிடு அப்படின்னு சொன்னா இல்ல அவனுக்கு கல்யாணம் இருந்தா கண்டிப்பா அதை பத்தின காசிப் வந்திருக்கும். இதை நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா அவன் போய் தான் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ஜெசிகா சொல்றா. உள்ள ஹீரோயினும் நீங்க இந்த மேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லையா அப்படின்னு கேட்டா நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணணும்? நீ தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்னு அவளை கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல உள்ள ஸ்டிக்கர் தெரியாம தட்டி விட்டுடுறான். அந்த சத்தம் வெளியே ஜெசிகாவுக்கு கேக்குது. யார் உள்ள இருக்கீங்க அப்படின்னு அவ கேக்குறா. ஹீரோ இப்ப வெளியே வரான். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் ஹோல் டைம் இங்க தான் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ உள்ள யார் இருக்கா? உங்களை செடியூஸ் பண்ண அந்த பொண்ணு தான் இருக்காளா அப்படின்னு இவ கோமா பேசிட்டு இருக்கா. என்னதான் வான் பண்ணாலும் ஜெசிகா அந்த பொண்ணையே டார்கெட் பண்ணி திட்டிட்டு இருக்கா. நான் உன்னை எத்தனை வருஷமா லவ் பண்றேன் உனக்கு தெரியும் தானே. அப்புறம் எதுக்கு நீ என்ன சூஸ் பண்ணல அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் நீ என்ன லைக் பண்றங்கிறதுனால ஒன்று நான் கண்டிப்பா சூஸ் பண்ணுமா என்ன. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணும்போதே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தாங்கிறத ஃபர்ஸ்ட் டைம் உன்கிட்ட சொல்லிட்டேன். உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாட்டினா வேலையை குவிட் பண்ணிட்டு போயிரு. எனக்கு ப்ரொஃபஷனலான ஒர்க்கர் மட்டும் தான் தேவை அப்படின்னு ஹீரோ சொல்றான். இங்க ஜெசிகா பிரதர் அங்கிருந்து கூப்பிட்டு போறான். ஹீரோயினுக்கு அவன் ஸ்ட்ராபெரி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கான். ஸ்ட்ராபெரி அங்க போய் ஓபன் பண்ணதுமே கோவர்க்கர்ஸ்லாம் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏய் இது ஏர்னா ஸ்ட்ராபெரி தானே. இது எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்னு அவங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க. இது எனக்கு கிஃப்டா வந்துச்சு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
சான்ஸே கிடையாது. இதெல்லாம் கடையில வாங்குற பொருளே கிடையாது. இதெல்லாம் அமெரிக்கால இருந்து தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. உனக்கு ஒரு பெர்சன் இது கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பெர்சன் கண்டிப்பா உன்ன லைக் பண்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. மேபி பேபீஸ்க்காக எனக்கு ஃபீட் பண்ணுவானா இருக்கும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் நெனச்சுக்கிறா. இது எனக்கு ஃபேமிலி எல்டர் தான் குடுத்தாங்க. என்னோட அங்கிள் சொன்னேன்ல, அவங்க தான் எனக்காக குடுத்துட்டு போனாங்க. வாங்க நீங்களும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லார் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறா. அடுத்து கம்பெனில மீட்டிங் நடக்குது. அப்பதான் ஜெசிகாவும் அவளோட ஃப்ரெண்டும் ஒண்ணு நோட்டீஸ் பண்றாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் வியர் பண்ணியிருக்கிற ப்ரோச்சும் ஒரே மாதிரியே இருக்கு. அப்படியே கப்பிள் செட் மாதிரி இருக்கு. மேபி ஹீரோயினும் பாஸ பார்த்து வாங்கியிருப்பாளோ அப்படின்னு பேசினா, அதுக்கு சான்ஸே கிடையாது. அவ புவர் ஃபேமிலி பொண்ணு. ஃபர்ஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் இன்சிடென்ட், அப்புறம் அம்ப்ரெல்லா, இப்போ ப்ரோச்சு. நெறைய இன்சிடென்ட்ஸா இருக்கே! அப்படின்னு அவங்களுக்கும் சந்தேகமா இருக்கு. மேபி பாஸ் மேரேஜ் பண்ணிக்கிட்ட பொண்ணு இவளா தான் இருக்குமோ? அப்படின்னு கேட்டா, இவளுக்கு அந்த தகுதிலாம் கிடையாது அப்படின்னு ஜெசிகா சொல்லிக்கிட்டு இருக்கா. மீட்டிங்க்கு இடையில பிரேக் விட்டு அதுக்கு ஸ்நாக்ஸும் கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ எல்லாருக்கும் ஃப்ரூட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. பட் ஹீரோயினுக்கு குடுக்கறதுல ஜெசிகாக்கு விருப்பம் இல்ல. அதனாலயே வேணும்னு ஒரு பாக்ஸ் தள்ளி வைக்கிறா. சாரி ஸ்நாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் கம்மியா தான் இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறா. ஹீரோ அத பார்த்து கோவப்படுறான். உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட அரேஞ்ச் பண்ண முடியாதா? அப்படின்னு அவன் திட்டுறான். லாஸ்ட் மினிட்ல ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. அதான் கரெக்ட்டா எங்களால ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியல. நான் வேணா திரும்ப ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவ கேட்கிறா. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்னு ஹீரோ தன்னோட ஸ்நாக் எடுத்து ஹீரோயினுக்கு குடுக்குறான். இன்னொரு டைம் இதே மேட்டர் ரிப்பீட் ஆச்சு. உன்னை நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு போறான். மீட்டிங் ரூம் மேட்டரை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பாஸ் இந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்போ மேபி இதான் நம்ம லேடி பாஸா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் காசு பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கும் ஒரி பண்ணாத. பாஸ் ஒரு பொண்ணு கிட்ட காஃபி மேக் பண்ணி கேட்டாலே எல்லாருமே அந்த பொண்ணை பத்தி காசு பேசுவாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கு பிறகு எல்லாமே ஓவர் ஆயிரும் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜெசிகாவோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்து தான் அவகிட்ட போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா. வேணும்னே அவளை போய் இடிக்கிறா. என்ன பார்த்து போக மாட்டியா? ஜஸ்ட் பாஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால நீ ஏதோ டாப்ல இருக்கிறத நினச்சிக்காத அப்படின்னு அவகிட்ட கோவப்பட்டுட்டு போறா. ஹீரோயினை இடிச்சது வந்து அவளுக்கு ஸ்டொமக் ஏதோ அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கு? குழந்தைங்களுக்கு எதுவும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்லாம் ஹீரோயின் பயந்துட்டு இருக்கா. அப்போ அங்க சைமன் வரான். எமிலி உனக்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா அப்படின்னு அவகிட்ட வந்து கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவ நெக்ல உள்ள மார்க்க பார்க்குறான். நீ இந்த ரூஃப் டாப்ல இருந்தியா அப்படின்னு அவளை பார்த்து கேட்குறான். நீ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா, ஈத்தன் கூட இருந்தது நீதானா அப்படின்னு திரும்ப கேட்குறான். அங்க வச்சு எனக்கு ரிங்டோன் சத்தம் கேட்டுச்சு. அது ஃபயர் ஒர்க் மியூசிக். அது உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல, நீ கூட சொல்லியிருக்க. அதுதான் எப்பவுமே காலர் டோனா வைப்பேன்னு. ஸோ அது நீயா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ ஈத்தன் நம்பாத. அவன் உனக்கான ரைட் சாய்ஸா இருக்க மாட்டான். இதனால கடைசியில நீ தான் ஹர்ட் ஆவ அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். நீங்க உங்க லைனை கிராஸ் பண்றீங்க. இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க. அப்புறம் நம்ம டீச்சர் ஸ்டூடெண்டா கூட இருக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு தெரியும் உன்னோட ஹார்ட்ல நான் தானே இருக்கேன். நான் முட்டாள்தனமா பேசுனதை வச்சு நீ உன் ஹார்ட்டை பிளாக் பண்ணிட்டு இருக்காத. ப்ளீஸ் என்னை மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கோ. நான் என்ன பண்ணேன்னு என்ன மன்னிப்ப அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ பழச பத்தி நீங்க பேசாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ ஜெசிகாவை பார்த்தல்ல. ஜெசிகா ஈத்தனை 10 இயர்ஸா லவ் பண்ணா. அவளையே அந்த மாதிரி ட்ரீட் பண்ணும்போது உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான் அப்படின்னு அவளை வான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ இப்போ என்ன சொல்ல வர? 10 இயர்ஸ் லவ் பண்ண உன் சிஸ்டர் அவன் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்படி இருக்கும்போது அப்பா பேர் தெரியாது என்ன எப்படி அவன் அக்செப்ட் பண்ணிப்பான்னு தானே கேட்குற. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஈத்தன் குட் பர்சன் தான். நீயும் உன் சிஸ்டரும் எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஈத்தன் ஸ்டேட்டஸ் பார்த்து பழகுற ஆள் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ ஹீரோ அங்க வந்து ஹீரோயின் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவனை வான் பண்றான். நீங்க என்ன பொசிஷன்ல இருந்து அதை சொல்றீங்க? பாஸ்ன்னா இல்லைன்னா வேற என்ன அப்படின்னு அவன் கேட்டா, நீ மத்தவங்க பிரைவேட் லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அதை நீ ஸ்டாப் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். நானும் எம்லியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அதனால நான் அவன் மேட்டர்ல தலையிடுறேன். அப்புறம் உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. ஸோ நீ மேரிட் மேன் மாதிரி பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன தெரியும்? நான் மேரிட் மேன் மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன கிண்டல் பண்றியா? அப்போ நீ என்ன எம்லியே மேரேஜ் பண்ணியிருக்க அப்படின்னு அவன் நக்கலா கேட்குறான். ஆமா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள கண்டிப்பா இல்ல. இது என்னோட அங்கிள் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என்னது அங்கிளா அப்படின்னு 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. நான் தான் உன்கிட்ட சின்ன வயசுல சொல்லியிருக்கேன்ல. எனக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ல ஒரு ரிச்சான அங்கிள் இருக்காங்கன்னு. அது இவங்க தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவும் அவளுக்காக உண்மையை சொல்லாம, இன்னொரு டைம் என் எம்ப்ளாயிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தனா, அப்புறம் நம்ம பார்ட்னர்ஷிப்பை என் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவனை வான் பண்ணிட்டு போறான். கார்ல போய் உட்கார்ந்த பிறகு ஹீரோ டென்ஷனாவே இருக்கான். சாரி அந்த டைம் என் வாயில எந்த எக்ஸ்கியூஸுமே வரல. வந்தது சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அப்போ எதுக்கு அங்கிள் அண்ட் நீஸ்ன்னு சொன்ன? கசின்ஸ்ன்னு சொல்லிக்க வேண்டியது தானே.
என்ன ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த டைம் அது தோணல. அப்படியே நான் கசின்ஸ்னு சொல்லியிருந்தா நமக்குள்ள 10 இயர்ஸ்க்கு மேலே கேப் இருக்கு. அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்றா. ஒரு ஹஸ்பண்டா உன்னை மற்ற மென் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் என்னோட வேலை. பட் இப்போ என்ன அங்கிள்னு சொல்லி வச்சிருக்க. ஸோ இந்த மாதிரி மென் கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளும் சரின்னு கேட்டுக்கிறா. நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னு கேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு தான். உனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குல்ல, நீ நெக்ஸ்ட் டைம்ல என்கிட்ட ஃபர்ஸ்டே வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். ஸோ இவன் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு ஹீரோயினும் நினைக்கிறா. இங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா தான் இருக்கு. 5th மந்த்ல இருந்து பேபி மூமெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நார்மல் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோ அங்க பார்த்ததும் ஆமா நீ எதுக்கு இவ கூட வந்த அப்படின்னு கேட்டா மிஸ்டர் கார்ட்டர் இந்த பக்கமா வரதா இருந்தது. எனக்கும் உடம்பு சரியில்லை அதான் என் கூட அவங்க வந்தாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோ இருந்த கடுப்புல நான் உன்னோட அங்கிள் உன்னை எப்படி கேர் பண்ணாம போறது அப்படின்னு அவன் பேசுறான். எனக்கு அங்கிளா? அப்போ நீ இவனோட நீசா அப்படின்னு டாக்டர் கேக்குறாங்க. ஆமா அவங்க எனக்கு தூரத்து சொந்தம். நாங்களே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இந்த மாதிரி ஒரு பேக்கப் இருக்கும்போது நீ எதுக்கு அந்த ஸ்கம்பக் ஹஸ்பண்டை வச்சிருக்க? பேசாம நீ அவளையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட உனக்காக ஒரு நல்ல மேனை பார்க்க சொல்லு. அப்போ லைஃப் நல்லா செட்டில் ஆயிரும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. நீ எல்லாம் டாக்டராகவே ஆயிருக்க கூடாது. விமன் யூனியனுக்கு ஹெட் ஆயிரு அப்படின்னு ஹீரோ திட்டிட்டு போறான். வெளியே வந்த பிறகு ஹீரோ அப்செட்டாகவே இருக்கான். நீ என்ன அவன் சொன்ன மாதிரி என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற மேனை மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நம்ம ஏன் டாக்டரை சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. டாக்டர் என்ன ஹாஸ்பிட்டலே சேஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான். அப்போதான் இனி நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கும்போது யாரும் என்ன இர்ரெஸ்பான்சிபிள் ஜெக்குன்னு திட்ட மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஒரு ஃப்ளவர் லேடி வரா. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுங்க, அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நாங்க ஒன்றும் கப்பல்லாம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா மேட்சிங் அவுட்ஃபிட்லாம் போட்டிருக்கீங்க, அப்போ நீங்க மேரிடா? ஹஸ்பண்டா இருந்துட்டு பொண்டாட்டிக்கு பூ கூட வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நீங்க அந்த அளவுக்கு கஞ்சமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினே இது மேட்சிங் அவுட்ஃபிட்லாம் கிடையாது, எல்லாம் சேம் பிராண்ட் சேம் கலர் அவ்வளோதான் அப்படின்னு அவ எக்ஸ்பிளைன் பண்றா. அப்போ இன்னைக்கு ஆஃபீஸ்ல எல்லாரும் இதை பார்த்துருப்பாங்கல்ல, அப்போ எல்லாரும் இதே மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஃபைனலி ஹீரோவும் அதில் ஒரு ஃப்ளவர்ஸை சூஸ் பண்ணுறான். அதை ஹீரோயின் கிஃப்டாக கொடுத்ததும் அவளுக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதை வச்சு இப்போ நைட்டு உட்காந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கா. கம்பெனியில் இப்போ பாஸோட ஒய்ஃப் ஃபோட்டோ லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது யாரோட ஃபோட்டோ அப்படின்னு பார்க்குறதுக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. பட் பார்த்தா அதில் ஒய்ஃபோட பேக் சைட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபேஸ் தெரிலையே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் கையில் உள்ள ஃப்ளவர்ஸை பார்க்குறாங்க. என்ன இது, பாஸ் ரோஸ் வாங்கி கொடுக்காம டெய்சிஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. பாஸ்க்கு அப்போ ஒய்ஃப் மேலே ஃபீலிங்ஸ் கிடையாது போல, பிஸ்னஸ் மேரேஜ்க்காக தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தா. அதெல்லாம் கிடையாது, உனக்கு டெய்சிஸோட மீனிங் தெரியாதா? அதோட மீனிங் சீக்ரெட் லவ், பியூர் லவ். அவங்க ஒய்ஃப்க்கு அதை கொடுத்துருக்காங்கன்னா ஒய்ஃப் அவங்க ரொம்பவே லைக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அங்கே ஒரு பொண்ணு சொல்கிறா. ஹீரோயினுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அதான் உண்மைன்னு தெரியுது. ஸோ அப்போ பாஸ்க்கும் ஜெசிகாக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு போல. உண்மையாவே பாஸ் ஒய்ஃபை தான் லவ் பண்ணுறாங்க. இதை பார்க்க அப்படியே கன்ஃபெஷன் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கும்போது ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா என்ன, இதோட மீனிங் உண்மையாவே ஹீரோக்கு தெரியுமா அப்படின்னு அவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஜெசிகாவும் ஹீரோனை கூப்பிட்டு விடுறா. ஹீரோன் அங்க போனது சாரி, லாஸ்ட் டைம் ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு இந்த அப்பாலஜி கிஃப்டா இதை வச்சுக்கோ அப்படின்னு அவ கொடுக்குறா. இதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, நீங்க இந்த அளவுக்கு பொலைட்டா இருக்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என் பிரதர் சொன்னா நீ பாஸோட நீசாமே, இதை அப்போ வெல்கம் கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஹீரோட நீஸ் தானே, அப்போ அவனோட ஒய்ஃபை பத்தி உனக்கு தெரியும்ல, அவன் ஒய்ஃபோட லாஸ்ட் நேம் என்ன, அவளோட ஏஜ் என்ன, அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஜெசிகா விசாரிக்கிறா. ஆக்சுவலி நானும் மிஸ்டர் கார்ட்டூன் ரொம்பலாம் க்ளோஸ் கிடையாது. அப்புறம் அவங்களே ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணாதப்போ நான் சொன்னா என் மேலே கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. பரவாயில்ல, ஜஸ்ட் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டாலும் ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றா. சரி நீ போயிட்டு வரலாம் அப்படின்னு அவளை அனுப்பிடுறா. அடுத்து இப்போ ஜெசிகாவோட ஃப்ரெண்ட் அங்கே வரா. அவ தான் பாஸை செடியூஸ் பண்ண பார்க்குறாளே, நீ எதுக்கு அவளுக்கு கிஃப்ட் கொடுக்க அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணுமா, நீ சேத் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கல்ல, அதில் அவளையும் ஆட் பண்ணு, அவள் கேப்பபிளாக இருந்தால் அவளுக்கு இந்த ப்ரமோஷனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா சொல்கிறா. இதை கேட்டு ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. ஆல்ரெடி எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருந்தா, இந்த சேத் ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு எனக்கு ப்ரமோஷன் கொடுப்பேன்னு, ஆனால் இப்போ அது ஒரு இன்டர்ன் கொடுக்க போகிறாளா அப்படின்னு ஃப்ரெண்டு கூப்பிடுறா. அவளுக்கு விருப்பம் இல்லைனாலும் இப்போ ஹீரோயின்ட்ட போயிட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாத்தையும் கொடுக்குறா. உன்னை ஜெசிகா இந்த ப்ராஜெக்ட்ல ஆட் பண்ண சொல்லியிருக்கா, சீக்கிரமே ரிப்போர்ட் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஹீரோயினுக்கு இன்டர்னா இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சா ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ அவளும் இதில் நல்ல எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறா.
ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறான். நான் பண்ணதெல்லாம் ஓகேவா? இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. நீ சூப்பரா அனலைஸ் பண்ணியிருக்க. இன்வெஸ்ட்மெண்ட் டீம் மிஸ் பண்ண 2 கீ பாயிண்ட்ஸை கூட நீ ஆட் பண்ணியிருக்க. அப்புறம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஹீரோயினுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். சரி ஓகே நான் ரிவைஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹீரோயின் வாங்க போனா, நீ இப்போ ரெஸ்ட் எடு. பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு கேட்டா, மேபி நான் லக்கின்னு நினைக்கிறேன். என் குழந்தைங்க எதுவுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணல. பட் இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எதுவும் பண்ண வேண்டாம்னா எதை மீன் பண்ற? அப்படின்னு அவளை கிஸ் பண்றா. என்ன இதுவா? இல்ல இதுவா? அப்படின்னு ஒவ்வொரு பிளேஸா கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கு ஜெசிகா கிட்ட சைமன் நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லிட்டான். நீ தான் என்னோட அங்கிள்னு அவகிட்ட சொல்லி வச்சிருக்கான். அதனால அவ என்ன கூப்பிட்டு பேசினா. உன்னோட ஒய்ஃபை பத்தி என்கிட்ட கேட்குறா. நான் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டா, நீ உண்மையை சொல்லு. எனக்கு ஏதாவது இதுல பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு ஹீரோ சொல்றான். இருந்தாலும் அப்படின்னு ஹீரோயின் திங்க் பண்ணிட்டு இருக்கா. இருந்தாலும் வேற என்ன அப்படின்னு அவளை கிஸ் பண்றான். ஹீரோயின் ரிப்போர்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டா. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. அதனால ஜெசிகாவோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறா. நான் ஜெசிகாக்கு என்னோட ரிப்போர்ட் சென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்தாங்களான்னு தெரில அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்றா. என்ன சொன்னாங்க? என்னோட ரிப்போர்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அனலைஸ் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அதுல ரெஃபரன்ஸ் வேல்யூ எதுவும் இல்ல. அதனால அது ஒர்த்லெஸ் அப்படின்னு குப்பையில போட்டாச்சுன்னு சொல்றா. நான் வேணா ரிப்போர்ட்டை ரீஎடிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. உன்னை ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்கியாச்சு அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினும் அப்செட்டா வெளியே வந்துட்டா. ஆனா இதெல்லாம் பண்ணது ஜெசிகாவோட ஃப்ரெண்ட் தான். அந்த ரிப்போர்ட்டை மொத்தமா அவ எடுத்துக்கிட்டா. இது ஹீரோயினுக்கும் தெரியாது. ஃப்ரெண்டும் அவளை வந்து கன்சோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் ஒரு ரிப்போர்ட் பார்த்தேன்ல, சூப்பராகவே எல்லாமே பண்ணியிருந்தேன். அப்புறம் எதுக்கு அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க? இது அவங்களோட ஃபால்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அவங்க ரெஃபரன்ஸ் வேல்யூ இல்லைன்னு தான்ப்பா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது, அவளோட ரிப்போர்ட் திருடிட்டாங்க அப்படின்னு. ஸோ ஹீரோயின் வந்து பார்க்குறா. வீட்டுக்கு வந்தப்பறம் ஹீரோயின் நார்மலாக எப்பவும் போல சாப்பிட்டுட்டு இருக்கா. உன்னோட ரிப்போர்ட் திருடி இருக்காங்க, உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்போ உங்களை பார்க்கும்போது என்னை விட நீங்க தான் ரொம்பவே அப்செட்டா இருக்கீங்க போல. அதான் நம்ம கம்பெனில சப்போர்ட் டீம் இருக்காங்கல்ல, நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் இந்த மேட்டரை பத்தி. ஸோ எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தான் ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது அப்படின்னு ஹீரோயின் காமா சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அப்செட்டாவே இருக்கா. இன்னும் நீங்க எதுக்கு டிசப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியலல்ல, அதான் எனக்கு கவலையா இருக்குன்னு அவன் சொல்றான். நெக்ஸ்ட் டே கம்பெனிக்கு போனா எல்லாரும் ஹீரோயினை பார்த்து காசு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்ன மேட்டருங்கிறத சொல்றாங்க. நீ ஸ்டெல்லா மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தல, ஸ்டெல்லா இப்போ குரூப்ல போட்டிருக்கா. நீ நியூவா ஜாயின் பண்ணியிருக்க, அதனால நீ லேர்ன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தன்னோட ரிப்போர்ட்டை உன்ட்ட அரேஞ்ச் பண்ண கொடுத்ததுக்கு நீ அதை காப்பி பண்ணிட்ட அப்படின்னு அவ எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ எல்லாருமே இந்த மேட்டர்ல ஒன்னதான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் அதை பத்தி பெருசா வருத்தப்படல. எப்படி இருந்தாலும் ஒரு ரிப்போர்ட் அதோட கிரியேட்டருக்கு தான் சொந்தம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதே தான் நானும் சொல்றேன், கிரியேட்டருக்கு தான் அது சொந்தம். எனக்கு ஒர்க் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ற பழக்கம் இருக்கு. இங்க பாரு, நான் தான் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணது அப்படின்னு அவ ஒரு வீடியோ காமிக்கிறா. ஸோ ஹீரோயின் தான் ஃபால்ட்டுங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுது. இருந்தாலும் ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணதுனால அவ கான்ஃபிடென்ட்டா இருக்கா. அதில் உள்ள பாயிண்ட்ஸை பத்தி கேட்குறா. அதுக்கு அவளால் ஒழுங்கா கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியல. இதை எதுக்கு 23% 15% மாத்தணும்? அதுக்கான ரீசன் தெரியுமா அப்படின்னு கேட்டா, அவ திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தப்பு. அதுக்கு பிறகு டேட்டா சர்வே படி தான் இந்த 15% சேஞ்ச் பண்ணியிருந்தோம். நீ அதை பண்ணியிருந்தா உனக்கு அது தெரிஞ்சிருக்கும். பண்ணது நானாச்சே அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கும் ஸ்டெல்லா நான் டேட்டா அனலைஸ் பார்ட்ட மட்டும் ஒன்று பண்ண சொன்னேன். அதுக்காக மொத்த ரிப்போர்ட்டும் உன்னோடதுன்னு ஆயிராது அப்படின்னு அவ ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இப்போ ஒரு வீடியோ ப்ரூஃபை ஹீரோயினுக்கு அனுப்புறான். அதை அவளே எல்லார்கிட்டையும் காமிக்கிறா. இங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணது நான் தான் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இல்ல இந்த வீடியோ ஃபேக்கு, உனக்கு இந்த ரிப்போர்ட் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஸ்டெல்லா ஆர்கியூ பண்றா. அப்போ ஹீரோவே டைரக்டா வந்து அந்த வீடியோ அனுப்புனது நான் தான். அப்போ நான் தான் அந்த ஃபேக்கான வீடியோ சென்ட் பண்ணிட்டேன்னு சொல்றியா? இது எமிலியோட ஒர்க்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ இதுல ஒர்க் பண்ணும்போது நான் அவளுக்கு சஜஷன்லாம் கொடுத்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். என்ன பாஸ் எமிலியோட ஒர்க் பார்த்தாங்களா? அப்பா உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி அதை காசி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஜெசிகா வந்து எமிலி பாஸோட நீஸ், அதனால அவளோட ஒர்க்கை பார்த்துருக்காங்க. இதுல உங்க எல்லாருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு அவ கோவப்படுறா. ஆக்சுவலி ஸ்டெல்லா இந்த மாதிரி பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணது ஜெசிகா தான். எமிலி என்னதான் பாஸோட கசினா இருந்தாலும் அவ உனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்றா. அப்புறம் எதுக்கு நீ அவளுக்கு ப்ரொமோஷன் வாங்கி கொடுக்கலான்னு பாக்குற அப்படின்னு ஸ்டெல்லா போய் கேட்கும்போது, நான் ஜஸ்ட் அவளை இந்த ப்ராஜெக்ட்ல ஆட் மட்டும் தான் பண்ண சொன்னேன். அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஃபைனலி யார் கிரெடிட் எடுக்கணுங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. அது உன்னோட டிசிஷன் தான் அப்படின்னு ஜெசிகா சொல்லியிருப்பா. அதனால தான் அவளும் கான்ஃபிடென்ட்டா எல்லாமே பண்ணியிருந்திருப்பா.
இப்போ ஜெசிகாவை ஹெல்ப்புக்கு பார்த்தா, "நீ என்ன ரொம்பவே டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. நான் உன்னை எவ்வளோ நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு காரியத்த நீ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உடனே ஹெச்ஆர்ட்ட உன்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் குடு. வேற கம்பெனிலயாட்டு போய் ஒழுங்கா ஒர்க் பண்ணு. இங்கேருந்து இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்த. அப்புறம் உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிருவாங்க" அப்படின்னு அவள மிரட்டுறா. ஸ்டெல்லாவும் அங்கேருந்து அமைதியா கிளம்பிட்டா. "மத்த எல்லாரும் என்ன பண்றீங்க? போய் வேலைய பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஹீரோவ பார்த்தா அவன் கோவமா இருக்கான். அவன்கிட்ட போயிட்டு பேச போறா. "இது ஸ்டெல்லாவோட தப்பு தான். நான் தான் என்னோட சபார்டினேட்ட ஒழுங்கா கவனிக்காம போயிட்டேன்" அப்படின்னா அவ போயிட்டு மன்னிப்பு கேட்குறா. "எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத. நீ எதுவும் அவகிட்ட சொல்லாம அவ இவ்ளோ தைரியமா இந்த காரியத்த பண்ணியிருக்க மாட்டா" அப்படின்னு அவன் மேல கோவப்படுறான். "நான் எப்படி எம்லிய ஹார்ம் பண்ணுவேன்? அவ உன்னோட நீஸ்ங்கிறதே எனக்கு தெரியும். ஒண்ணு நான் லவ் பண்றேன். அப்படி இருக்கும்போது உன் நீஸே எனக்கு பிடிக்கும்" அப்படின்னு அவ சொல்ல வரா. "கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? நீ கம்பெனில ஜாயின் பண்ணும்போது என்ன சொன்ன? பர்சனல் வேற, ப்ரொஃபஷனல் வேறன்னு சொன்ன. ஆனா இப்போ ரீசெண்டா நீ ரொம்பவே அன்ப்ரொஃபஷனலா இருக்க. கொஞ்ச நாளைக்கு வெக்கேஷன் போயிட்டு வா. அப்புறம் மைண்ட் மாறின பிறகு வேலையில வந்து ஜாயின் பண்ணிக்கோ" அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். "நான் ஜஸ்ட் உன் ஒய்ஃப் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எத்தனை வருஷமா உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை சூஸ் பண்ணியிருக்க. அவ என்ன என்னை விட பெட்டரா அப்படின்னு கேட்டா, அவ என்னோட ஒய்ஃப். யார் கூடயும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "நீ ரொம்பவே ஹார்ட்லெஸ்ஸா இருக்க" அப்படின்னு அவளும் வருத்தமா போறா. ஹீரோயின் தான் பாஸோட நீசன் தெரிஞ்சதும் பாஸோட ஒய்ஃப் பத்தி அவகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. "நீ பாஸோட ஒய்ஃபை பார்த்துருப்ப தானே? அவங்க எப்படி இருக்காங்க? அழகா இருப்பாங்களா? இது லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா?" அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. "நாங்க அந்த அளவுக்குலாம் க்ளோஸ் கிடையாது. ஜஸ்ட் பாஸோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் கிடையாது. அவ்வளோதான். அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "மேரேஜ்க்கு அப்புறம் ஈத்ரன் எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். எனக்கு ஹெல்ப்பும் பண்றான். ஸோ அவனுக்காக ஒரு டை சூஸ் பண்ணலாம்" அப்படின்னு ஒரு டைய பிக் பண்றா. அந்த டைம் ஜெசிகாவும் அங்க வந்து அதே டைய சூஸ் பண்றா. "இது லிமிடெட் எடிஷன். ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு" அப்படின்னதும், "சரி இத நீயே வச்சுக்கோ. நான் இதுக்காக பே பண்ணிடுறேன். லாஸ்ட் டைம் ஸ்டெல்லாவோட உனக்கு பிரச்சனை வந்ததுல, நான் என் டீம ஒழுங்கா மேனேஜ் பண்ணல. அதுக்கு காம்பன்சேஷனா இத வச்சுக்கோ" அப்படின்னு அவ சொல்றா. "அது ஸ்டெல்லாவோட ஃபால்ட் தான். உங்களோட தப்பு என்ன இருக்கு?" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "நீ அந்த மாதிரி திங்க் பண்ற. பட் ஹீரோ என்னதான் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். மேபி அவளோட நியூ ஒய்ஃப் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருப்பாளா இருக்கும்" அப்படிங்கிற மாதிரி ஜெசிகா பேசுறா. "இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது" அப்படின்னா, "அது எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு கேட்டா, "உங்கள அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. அப்புறம் எதுக்கு உங்கள பத்தி தப்பா சொல்ல போறாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ சொல்றத பார்த்தா நீயும் அவனோட ஒய்ஃப் ரொம்பவே க்ளோஸ் போல. யார் அது? யாருன்னு என்கிட்ட சொல்லு" அப்படின்னு அவ கேட்குறா. "இத பத்தி மட்டும் திரும்ப கேட்காதீங்க. என்னால சொல்ல முடிஞ்ச எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்" அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. "என்னதான் பாஸ் உன் அங்கிளா இருந்தாலும் உன்னோட ஃபேமிலி புவர் தானே. நான் கேட்கறதுக்கு நீ ஆன்சர் பண்ணா, நீ என்ன பிரைஸ் வேணா என்கிட்ட கேட்கலாம். நான் உனக்காக பே பண்றேன்" அப்படின்னு அவ ஆஃபர் பண்றா. "நான் புவர் தான். பட் உங்களோட மணியை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு வரா. "ஃப்ரெண்டும் ஜெசிகாவை நீ இந்த டைம் அஃபெண்ட் பண்ணிட்ட. இதனால அவ கம்பெனில உனக்கு பிரச்சனை கொடுக்க சான்ஸ் இருக்கு" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்க்கிங் ஏரியாக்கு வந்தா, அங்க ஜெசிகா ஹீரோ போய் ஹக் பண்றா. ஹீரோவும் தள்ளி விடுறா. "உன்னோட வெக்கேஷன் டெர்மினேஷன் ஆகக்கூடாதுன்னா என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணு" அப்படின்னு அவன் வார்ன் பண்றான். "சரி என்னோட டைம் இப்படி நடக்காது. என்னால பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியாது. ஸோ இந்த கிஃப்ட்டை நீயே கொடுத்துரு" அப்படின்னு அவனோட கையில கொடுக்குறா. ஸோ ஜெசிகா பாஸ்க்காக தான் டை வாங்கியிருக்கா. அப்போ 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு போல. அப்போ இங்க ஜோக்கர் பாஸ்ரோட ஒய்ஃப் தான் போல அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றா. அதை கேட்டு ஹீரோயினுக்கும் வருத்தமா இருக்கு. என்னதான் ஹீரோக்காக டை வாங்கியிருந்தாலும் அதை அவன்கிட்ட கொடுக்கறதுக்கு அவளுக்கு மனசு வரல. ஹீரோ அடுத்து பிசினஸ் ட்ரிப் போயிருந்திருப்பான். ஹீரோயின் கால் பண்ணி, "ஒர்க் முடிஞ்சது வெயிட் பண்ணு. நான் உன்னை பிக்கப் பண்ண வரேன்" அப்படின்னு சொன்னா, "டைம்ல நான் பிஸியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறா. அவளுக்கு ஒரு டவுட்டு. ஹீரோ பிசினஸ் ட்ரிப் போன டைம்ல ஜெசிகா வெக்கேஷன் போயிருக்கா. அப்போ 2 பேரும் ஒண்ணா தான் ட்ரிப் போயிருப்பாங்களோ. இப்போ ரிட்டர்ன் வரும்போது 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா, அப்புறம் நான் தான் இங்க தேர்ட் பார்ட்டியா இருப்பேன் அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. ஜெசிகா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சுன்னு ஹீரோயின் அவளை மீட் பண்ண போனா, அங்க சைமன் உட்காந்துட்டு இருக்கான். "நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு கேட்டா, "நான் தான் ஜெசிகாவோட நம்பர்ல இருந்து உனக்கு மெசேஜ் பண்ணேன். நான் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு அவன் சொல்றான். ஃப்ரெண்டும், "நீங்க பேசிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. "நம்ம பழைய மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா?" அப்படின்னு சைமன் கேட்குறான். "நீங்க மறந்துட்டீங்களா? நான் லவ் சைல்டு. என்ன எப்படி உங்க ஃபேமிலில அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நான்லாம் உங்களுக்கு ஒருத்தன பர்சன் கிடையாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அந்த டைம் நான் முட்டாள்தனமா பேசிட்டேன். இங்க பாரு, நீ என்ன லவ் பண்ற, நானும் உன்னை லவ் பண்றேன். நம்ம 2 பேருமே லவ் பண்றோம்ல. அப்புறம் எதுக்கு நம்ம இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கணும்" அப்படின்னு அவன் பேச வரான். "கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் உங்கள லவ் பண்ணல. 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நமக்குள்ள இருந்து எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அந்த டைம் டோர் ஓப்பன் ஆகுது. அங்கேருந்து ஹீரோ, ஜெசிகா எல்லாருமே வராங்க. "ஃப்ரெண்டும் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா, நான் உன் கூட வரேன்னு சொல்லியிருக்கவே மாட்டேன்ப்பா" அப்படின்னு அவ புலம்பிக்கிட்டு இருக்கா. ஹீரோ இப்போ அவளுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டை சென்ட் பண்ணி விடுறான். "ஸோ நான் சீட் பண்ணுறேன்னு என்ன அக்யூஸ் பண்ண பார்க்குறியா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. "என்ன இது எல்லாமே ஃபிஷ் ஐட்டமாக இருக்கு" அப்படின்னு டாக்டர் கேட்குறான்.
ஆக்சுவலி இந்த பிளேஸ் ஃபிஷ்ஷுக்கு தான் ஸ்பெஷல். அப்புறம் நான் எமிலிக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அவளுக்கு ட்ரீட் குடுக்குறதா அப்படின்னு சைமன் சொல்லிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ற. ஆனா அவளுக்கு ஃபிஷ் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமா அவளுக்கு ஃபிஷ்ஷோட ஸ்மெல் கூட பிடிக்காது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. என்ன இது உண்மையா? உனக்கு ஃபிஷ் தானே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவன் கேட்குறான். அது எனக்கு பிடிக்காம போய் 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி சாப்பிட்றது எல்லாமே போரிங் தான். நம்ம ஏன் ட்ரூத் ஆர் டேர் விளையாடக்கூடாது? அப்படின்னு ஜெசிகா அத ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஃபர்ஸ்ட்டு ஹீரோவோட டர்ன் தான். அவன் ட்ரூத்த சூஸ் பண்றான். "நீ அந்த பொண்ண எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு கேட்டா, "அவ பிரெக்னன்ட்டா இருக்கா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "டேய் உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சும்மா அடிச்சு விடாத" அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கான். "நீ அப்ப அவள லவ் பண்றியா?" அப்படின்னு ஜெசிகா கேட்டா, "இது டிஃபரண்ட் கொஸ்டின்" அப்படின்னு ஆன்சர் பண்ண மாட்றான். அடுத்து ஹீரோயின் டர்ன் வருது. அவ டேர சூஸ் பண்றா. "இங்க இருக்கிற மெஸ்ஸுக்கு நான் ட்ரூத்த சூஸ் பண்ணா என்ன காலி பண்ணிருவாங்க" அப்படின்னு அவ பயப்படுறா. இப்போ டேருக்கு என்ன வருதுன்னா, லெஃப்ட் சைடுல உள்ள பெர்சன கிஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அது ஹீரோ, அங்கிள் அண்ட் நீஸ் எப்படி கிஸ் பண்ண முடியும்? அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. மிஸ்டர் கார்ட்டர் என்னோட அங்கிள். அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. என்னால அவங்கள கிஸ் பண்ண முடியாது. ஸோ கேமோட ரூல்ஸ் படி நான் 3 ஷாட் ட்ரிங்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றா. இதெல்லாம் நீ என்னோட ரெப்புடேஷனுக்காக தானே பண்ண. ஸோ உனக்காக நான் ட்ரிங்க் பண்றேன் அப்படின்னு ஹீரோ கிளாஸ் தூக்குறான். அடுத்த கிளாஸ் சைமன் தூக்குறான். கடைசி தேர்ட் கிளாஸ்க்கு 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஃபைனலி ஹீரோ தான் அத எடுத்து ட்ரிங்க் பண்றான். அடுத்து இப்போ சைமன் டர்ன் வருது. சரி உன் லைஃப்லயே மோஸ்ட் மெமரபிளான இன்சிடென்ட்னா எது? அப்படின்னு கேட்டா, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட பர்த்டே அப்போ ஒரு கன்ஃபெஷன் வந்தது. அதுதான் அப்படின்னு அவன் சொல்றான். அத ஹீரோயின் தான் பண்ணியிருந்திருப்பா. யார் உனக்கு கன்ஃபெஸ் பண்ணது? எமிலியா பண்ணா அப்படின்னு கேட்டா, டாக்டர் இந்த மாதிரி என்ன டீஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அப்படின்னு சொன்னா, என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அப்படின்னு சைமன் ஷாக் ஆகுறான். ஆமா நாங்க 2 பேரும் ரொம்பவே லவ் பண்றோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ எப்படி இன்னொரு மேன டேட் பண்ணலாம்? அவன் கூட எந்த லெவல் வரைக்கும் போயிருக்க? அவன் கைய டச் பண்ணியிருக்கியா? ஹக் பண்ணியிருக்கியா? கிஸ் பண்ணியிருக்கியா? அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவன் ரொம்பவே கோவப்படுறான். நீ உடனே அவன் கூட பிரேக்கப் பண்ணு. நீ எனக்கு தான் சொந்தம். நீ என்ன தான் லவ் பண்ற அப்படின்னு அவன் கத்துறான். ஃபர்ஸ்ட்டு நீ உட்காந்து பேசு. இந்த மாதிரிலாம் எமிலி கிட்ட நீ கத்தக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீங்க அவளோட அங்கிள் அவ்வளவுதான். அதுக்குன்னு அவளோட லைஃப்ல நீங்க இன்டர்ஃபியர் பண்ண முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ உனக்கு மட்டும் என்ன ரைட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் இத புரிஞ்சுக்கோ. அவ ஒரு பெர்சன். அவளுக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்கு. அவ லைஃப அவ தான் டிசைட் பண்ணணும். அவள ஃபோர்ஸ் பண்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவனும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்குறான். இங்க ஹீரோ ஹீரோயின்ட்ட வந்து, "நீ உன் எக்ஸ மீட் பண்றதுக்காக தான் என்ன மீட் பண்ண மாட்டேன்னு சொன்னியா?" அப்படின்னு அவன் கோவப்படுறான். அவன் ஒண்ணும் என்னோட எக்ஸ் கிடையாது. நான் ஜஸ்ட் ஜெசிகா கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. அதனால தான் இங்க வந்தேன். அவ இங்க வருவாங்கிறதே எனக்கு தெரியாது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ எக்ஸ் கிடையாதுன்னா ஃபியூச்சர் லவ்வரா? நீ டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவனை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கியா? அது நடக்காது பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோனை கிஸ் பண்றான். அப்போ அவளுக்கு சைமன் கால் பண்றான். நீ எங்க இருக்க? வரியா? நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா, இல்ல என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ அவன் பக்கத்துல தான் இருக்கானா? அவன்கிட்ட போனை கொடு அப்படின்னு சைமன் கேக்குறான். ஹீரோவும் வாங்கி பேசுறான். உனக்கு எவ்வளவு மணி வேணும்னு சொல்லு ஹீரோயினை விடுறதுக்கு அப்படின்னு அவன் கேக்குறான். நீ மணியை வச்சு அவளை இன்சல்ட் பண்ண பாக்குற. இதுதான் உன்னோட லவ்வா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். நான் ஒன்றும் உன்கிட்ட நெகோஷியேட் பண்ணல. ஒன்று வார்ன் பண்ணிக்கிறேன். ஒழுங்கா அவளை விட்டு போயிரு. இல்லைன்னா இதுக்கான கான்சிக்வன்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஹீரோ வார்ன் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோன்னு இப்போ காலை கட் பண்ணி விடுறா. நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு அவ கோவப்படுறா. எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் உன் வாய்ஸ் ரெகனைஸ் பண்ணிடக்கூடாதுல்ல அதுக்கு தான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ எனக்காக தான் நீ ஒரீடா இருந்தியா அப்படின்னு இப்போ ஹீரோ திரும்பவும் கிஸ் பண்றான். அப்போ வேற அங்க டாக்டர் வந்துடுறான். டேய் 2 பேரும் என்ன பண்றீங்க? நீங்க 2 பேரும் அங்கிள் அண்ட் நீஸ் தானே. அப்புறம் எப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். ஆக்சுவலி எங்களுக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாது. நான் தான் சும்மா சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ எப்பவும் அவகிட்ட ஸ்கம்பேக் ஜெர்க்கு டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பல்ல, அந்த ஜெர்க் நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அட பாவி, அப்போ நீ விளையாட்டுக்கு ஜெசிகா கிட்ட சொல்லலையா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு? உண்மையாவே உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? நம்ம எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஆனா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்னு அவன் கோச்சிக்கிறான். நீ மட்டும் என் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்த? என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்க சொன்னல, அப்புறம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவன் கேட்குறான். இதை நல்லா பார்த்துக்கோ. இவன் எவ்வளோ வெட்டியா இருக்கான். உன்னை மேரேஜ் பண்ண பிறகும் யார்கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல. இந்த மாதிரி மேனெல்லாம் நீ நம்பாத. டிவோர்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஆயிரு அப்படின்னு அவன் அட்வைஸ் பண்றான். ஆக்சுவலி இந்த முடிவெடுத்தது நான் தான். எனக்கு தான் பப்ளிக்கா ரிலேஷன்ஷிப் அனௌன்ஸ் பண்றதுல விருப்பம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஃபைனலி ஹீரோ டம்ப் பண்ணது நீதானா? அப்போ இங்க ஆர்டர் எல்லாமே உன்கிட்ட இருந்தா வருது போல அப்படின்னு அவன் டீஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் அவனோட பேரண்ட்ஸ் அங்க வராங்க. அம்மாப்பா நீங்களும் இங்க தான் வந்திருந்தீங்களா
அப்படின்னு அவன் பேசுறான். ஹீரோயின் அந்த மேனோட ஃபேஸ பார்த்ததும் அங்க நிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம அங்கிருந்து போறா. ஹீரோவும் என்னாச்சுன்னு அவள தேடிட்டு இருக்கான். அப்பா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் பாட்டிய பார்க்க போறேன். ஸோ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவ அனுப்பியிருக்கா. பாட்டியும் அவளை பார்த்துட்டு என்ன திடீர்னு வந்திருக்க? எதுவும் பிரச்சனையா? நீ சாப்பிட்டியா? அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, நான் அந்த மேனை பார்த்தேன். ஒரு லவ் சைல்டா இருக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா? அதுக்காக என்னை எத்தனை பேர் புள்ளி பண்ணியிருக்காங்க. நான் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கேன். ஆனா அந்த மேன் ஃபேமிலி கூட ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லி ஃபீல் பண்றா. இதுல உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே உன் அம்மாவோட அந்த மேனோட தப்பு தான். நீ இதுக்காகலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு பாட்டி அவளை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்லயே ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் ஹீரோயினை புள்ளி பண்றதுல ஒரு ஆளு. ஹீரோயினை பார்த்ததும் நான் கேள்விப்பட்டேன். 2 இயர்ஸ்ல நீ 6 lakh ஏர்ன் பண்ணிட்டியாமே. நீயும் உன் அம்மா மாதிரி ஏதோ ஒரு ஓல்டு மேனுக்கு மிஸ்ட்ரஸா தானே இருக்க அப்படின்னு அவகிட்ட வந்து கேக்குறா. என்னை பத்தி என்ன வேணா பேசு. ஆனா என் அம்மாவை பத்தி ஏதாவது சொன்ன உன் வாயை உடைச்சிருவேன் அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுறா. அப்படின்னு அந்த பொண்ணு பேக் வாங்குற மாதிரி தெரியல. சப்போர்ட்டுக்காக பிரதர்ஸ் வேற கூப்பிடுறா. அவங்களாம் இப்ப கட்டையை தூக்கிட்டு வராங்க. ஒழுங்கா என் சிஸ்டர்கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல நீங்க இருந்து போக முடியாது அப்படின்னு அவங்க 2 பேரும் சண்டைக்கு வராங்க. அந்த டைம் ஹீரோவும் பாடி கார்ட்ஸ் கூட வரான். ஹேண்ட்ஸம் மேன், உனக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். இவ ஆக்சுவலி இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு அவ சொல்றா. சரி இருக்கட்டும், அவ லவ் சைல்டு, அதுக்கு இப்ப என்ன அப்படின்னு ஹீரோ பேசுறான். உனக்கு புரியலையா? அவங்க அம்மா ஒரு மிஸ்ட்ரஸ். மேபி இவளும் அவங்க அம்மா மாதிரி உனக்கு பின்னாடி நிறைய மென் கூட சீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீ கேர்ஃபுல்லா இருந்துக்கோ அப்படின்னு அவ சொல்றா. இந்த மாதிரி பப்ளிக்கா ஒரு பர்சனை டிஃபேம் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதுக்காக கோர்ட்ல இருந்து சீக்கிரமா உனக்கு சம்மன் வரும், நீ வெயிட் பண்ணிட்டு இரு அப்படின்னு ஹீரோயின் அங்கிருந்து கூட்டு போறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பாஸ்ட பத்தி எல்லாம் பேசுறா. நான் லவ் சைல்டுங்கிறதுனால என்னை சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் புள்ளி தான் பண்ணுவாங்க. என்னை யாருக்குமே பிடிக்காது. நான் உனக்கும் தகுதியான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னா, நீ சொல்ற மாதிரி லவ் சைல்டா இருக்கிறது எந்த தப்பும் கிடையாது. என்னோட பார்வைக்கு நீங்க எல்லாத்தையுமே டிசர்வ் பண்ற. என் கண்ணுக்கு ரொம்பவே அழகான பொண்ணும் நீ தான் அப்படின்னு ஹீரோ அதை பெருசா மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. எல்லாருமே என்ன சின்ன வயசுல தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நான் அழகா இருக்கேன், இதை பண்றேன், அதை பண்றேன்னு என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, இவ ஒரு லவ் சைல்டாச்சே அப்படின்னு பேசுவாங்க. அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் அவங்க ஜெலசில சொல்றது. அதான் உங்ககிட்ட இருந்து ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது. நீ ரொம்பவே பர்ஃபெக்டான பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்றா. 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அப்பதான் ஹீரோ கையில அந்த டை இருக்கிறத பாக்குறா. இது எப்படி உன்னோட கையில கிடைச்சிச்சு? நான் இதை டிராயர்ல தானே வச்சிருந்தேன் அப்படின்னா, நீ எனக்காக வாங்கிட்டு அப்புறம் எதுக்கு எனக்கு தராம போனேன்? அதான் நானே எடுத்துக்கிட்டேன். சரி எனக்கு இன்னைக்கு மாட்டி விடு. நான் நாளைக்கு இதை வியர் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பட் எனக்கு இதை மாட்டி விட தெரியாதே அப்படின்னு கேட்டா, சரி நான் உனக்கு டீச் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே கம்பெனிக்கு போனா டேபிள்ல அந்த டையை வச்சு ரொம்பவே பாதுகாப்பா பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜெசிகாவும் அங்க வரா. நான் கம்பெனில ரீஜாயின் பண்ணிக்கலாமா? நிறைய ஒர்க் இருக்கு அப்படின்னு அவ பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ காஃபியையும் டைல கொட்டி விட்டுடுறா. அதை பார்த்து ஹீரோ செமையா டென்ஷன் ஆகுறான். ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு அவகிட்ட கோவப்படுறான். இது ஜஸ்ட் டை தானே, இது எமிலி தான் வாங்கினா. ஹீரோயின் எதுக்கு அதை அவளோட அங்கிளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா? இது இன்டிமேட்டான ஒண்ணுன்னு அவளுக்கு தெரியாதா? இதை தெரியாம பண்ணாலா இல்ல வேணும்னு பண்ணியிருப்பாளா அப்படின்னு ஹீரோயின் மேல அவ கோவத்துல இருக்கா. ஹீரோயின் அடுத்து டின்னருக்காக ஹீரோ வெளியே கூப்பிட்டு போறான். ஸோ அன்னைக்கு என்ன ஒரு பிளேஸுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, அது இந்த பிளேஸ் தானா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. டூ பேட், அதுக்கு தான் நீ என் கூட வராம உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிட்டல்ல அப்படின்னு ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்றான். நான் எத்தனை டைம் சொல்றது, அவன் என்னோட எக்ஸ் கிடையாது. நான் உங்க கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி நீ எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்தல, அப்போ நானும் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு அவன் ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறான். பாக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நெக்லஸ் இருக்கு. இது எக்ஸ்பென்சிவா இருக்கும் போலயே அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் ஸ்ட்ரீட்ல தான் வாங்கினேன், ஃபியூ தௌசண்ட் அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு தெரியுது இது கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். இப்போ நான் ரிஜெக்ட் பண்ணா அவன் அப்செட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இங்க ஜெசிகா டென்ஷன்ல இருக்கா. ஏன்னா ஹீரோ வேற ஒரு அசிஸ்டண்ட்டை பிக் பண்ணிட்டான். நான் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் சாரி கேட்டு கேட்டு திரும்ப திரும்ப ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் அவன் இந்த அளவுக்கு கோவப்படுறது கிடையாது. இந்த டைம் மட்டும் நான் ரீஜாயின் பண்றேன்னு கேட்டா அவன் ஒத்துக்கவே மாட்டான். ஏன் என் மேல கோவமா இருக்கான்? ஒருவேளை இந்த டை இன்சிடென்ட்டா இருக்குமோ? அது ஜஸ்ட் நீஸ் கொடுத்த டை தானே, அதுக்கே அவன் ஓவர் ரியாக்ட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்றா. ஹீரோ பார்க்கலான்னு வீட்டுக்கு போனாங்க. ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. நான் ஈத்தனோட செக்ரட்டரி, ஸோ எனக்கு அவன் வீட்டோட பாஸ்வேர்ட்லாம் தெரியும். பட் நீ எப்படி இங்க இருக்க அப்படின்னு கேட்டா, நான் ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்க ஸ்டே பண்றதுக்கு கேட்டிருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, நீ அவன் கூட ஸ்டே பண்ணாம இங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க, அவன் இதுக்கெல்லாம் கோவப்பட மாட்டானா அப்படின்னு கேட்டா,
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றா. சரி, ஈத்தனுக்கு நிறைய வில்லா இருக்கு, அதுல இதுதான் அவனோட ஃபேவரட், ஒன்னு எங்க ஸ்டே பண்ண வச்சிருக்கான் அப்படின்னு அவளுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க மிஸ்டர் கார்ட்டரை பார்க்க வந்தீங்கன்னா அவங்க இப்ப இங்க இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது இருக்கட்டும், அந்த உமன் எங்க இருக்கா அப்படின்னு அவ கேக்குறா. எந்த உமன் அப்படின்னு கேட்டா, ஹீரோட ஒய்ஃப் தான். ரூமர்ஸ் படி அவ டல்லா அக்லியா இருப்பான்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டா, ஹீரோயினா அவங்க இப்ப இங்க இல்ல அப்படின்னு சொல்றா. அந்த டைம் நானி வந்து ஃப்ரூட்ஸை கொடுக்க வராங்க. ஐயோ, மேடம்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஹீரோயின் போயிட்டு கையில இருந்து வாங்குறா. நீங்க கெஸ்ட் மாதிரி தெரியல, ஏதோ இந்த வீட்டு லேடி மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஜெசிகாவும் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு பிறகுதான் ஹீரோயின் கழுத்துல உள்ள நெக்லஸை பாக்குறா. ஆக்சுவலி இவளுக்கு கால் வந்திருக்கும், மிஸ்டர் கார்ட்டர் ஆர்டர் பண்ண நெக்லஸ் அவங்க டேபிளுக்கு வந்துருச்சு, நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருங்க அப்படின்னு அவளுக்கு கால் வந்திருந்திருக்கும். அதனாலதான் ஜெசிகாக்கு ஹீரோ இந்த நெக்லஸ் வாங்கினாங்கிறது தெரியும். இப்போ அதை ஹீரோயின் கழுத்துல பார்த்ததும், இது எப்படி உன் கையில கிடைச்சது அப்படின்னு அவ கேக்குறா. இது எனக்கு ஒரு பர்சன் கிஃப்டா கொடுத்தாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இது லக்ஸோட பிராண்டோட லிமிடெட் எடிஷன், இதை வாங்குறதுக்கு மணி மட்டும் பத்தாது, பவரும் வேணும். இதை உனக்கு யார் வாங்கி தந்தா, உண்மையை சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இதை வாங்குனது பாஸ் தான், நீ என்ன பாஸ் கிட்ட இருந்து திருடிட்டியா அப்படின்னு ஜெசிகா கேக்குறா. இல்ல, நான் ஒன்னும் திருடல அப்படின்னா அப்புறம் என்ன, பாஸே உனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்றியா, இதோட மீனிங் ட்ரூ லவ், அவங்க எதுக்கு உனக்கு கொடுக்க போறாங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அவளையும் இப்போ ஃபைனலி என்னோட பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்றா. உன்னோட பாய் ஃப்ரெண்டா, இப்போ உடனே கால் பண்ணி அவன் வர சொல்லு, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு ஜெசிகா கேக்குறா. இங்க பாருங்க, உங்களை மிஸ்டர் கார்ட்டர் லைக் பண்ணல அப்படின்னு சொன்னா அது உன்னோட பிசினஸ் கிடையாது அப்படின்னு அவ கோவப்படுறா. அதே மாதிரிதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தது உங்க பிசினஸ் கிடையாது, அதை பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு அவ ஆர்கியூ பண்றா. ஜெசிகாவும் செம கோவத்துல வெளியே வரா. இப்போ கால் பண்ணி ஹீரோனோட பேக்ரவுண்ட் பத்தி செக் பண்ணு, அவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி பேசுவா அப்படின்னு அவ கோவத்துல இருக்கா. அப்போ அங்க இன்னொரு பொண்ணு நிக்கிறதையும் பாக்குறா. ஏய், நீ யாரு அப்படின்னு கேட்டா, நான் எம்லியை பார்க்க வந்தேன், அவ என் மேல லாஸ் சூட் ஃபைல் பண்ணிருக்கா, அதான் கேஸை வாபஸ் வாங்க சொல்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. அதை வச்சு இப்போ ஜெசிகா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அடுத்து ஒரு கால் வருது, உங்க கிராண்ட்மா சிக்கா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஹீரோயினும் அவசரமா பாட்டியை பார்க்க போறா. உண்மையை சொல்லு, உன் அம்மா பிளாட்டுக்கான மணி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அதான சொன்னல ப்ராஜெக்ட் போனஸ் அப்படின்னா, நீ என்கிட்ட என்ன போய் சொல்லிட்டு இருக்கியா, எல்லாருமே சொல்றாங்க நீ பார்ல ஹோஸ்டஸா ஒர்க் பண்ண, அங்க நிறைய மென் கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்தது, அந்த மென் கிட்ட இருந்து வந்த மணி தான் அதெல்லாம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நான் உன்கிட்ட எத்தனை டைம் படிச்சு படிச்சு சொன்னேன் நீ டீசெண்டான லைஃபை வாழணும்னு, ஆனா என் பேச்சு நீ கேட்கவே இல்லை, நீ எப்படி இந்த அளவுக்கு லோவான, உன்னை மாதிரி கிராண்ட் டாட்டர் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு பாட்டி கோவமா திட்டுறாங்க. அப்போ ஹீரோ தான் இடையில வந்து, கிராண்ட்மா அவ மேல எந்த தப்பு கிடையாது, நான் தான் எமிலியோட ஹஸ்பண்ட், அந்த மணியை அவளுக்கு கொடுத்தது நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பாட்டியும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நீனாக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லார்கிட்டயும் உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுவா, நீ பார்ல ஹோஸ்டஸா ஒர்க் பண்ண, அங்க இருந்தா மணி ஏர்ன் பண்ணு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கா, இப்பவே போய் நான் வாயை உடைக்கிறேன் அப்படின்னு பாட்டி கோவப்படுறாங்க. பாட்டி, அவசரப்படாதீங்க, அவளுக்காக நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, ஃபர்ஸ்ட் உங்களோட ஹெல்த் பாருங்க, அந்த நீனா மேட்டரை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. பாட்டியும் சரி, நீ சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா, நான் உன் ஹஸ்பண்ட் கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹீரோயினும் வெளியே போறா. அந்த டைம் சைமன் கால் பண்ணி, நீ உண்மையாவே பார்ல ஹோஸ்டஸ் ஒர்க் பண்ணியா, உன் பாய் ஃப்ரெண்டு நீ அங்கதான் மீட் பண்ணியா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் பார்ல ஒர்க் பண்ணது உண்மைதான், பட் வெயிட்டர்ஸா ஒர்க் பண்ண, ஹோஸ்டஸா கிடையாது. அப்புறம் உன்கிட்ட இதெல்லாம் சொன்னது யாரு அப்படின்னு கேட்டா, நீ அந்த பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிடு, நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் உன்னை ஹாப்பியா பார்த்துப்பேன், இத்தனை வருஷம் நான் உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ப்ளீஸ் என்கிட்ட வந்துரு அப்படின்னு அவன் கேட்குறான். நான் லவ் சைல்டா இருந்தாலும் எனக்குன்னு ப்ரைட் இருக்கு, என்னை லவ் பண்ணாத பர்சனை நானும் லவ் பண்ண மாட்டேன், நான் இன்னொரு பர்சன் லவ் பண்றதை விட என்னதான் நான் அதிகமா லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோனும் காலை வச்சிடுறா. அடுத்து இப்போ நீனா பிடிச்சிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவளும் உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிறா. நான் அவங்க கொடுத்த ஆர்டர் படி தான் பண்ணேன், ஆக்சுவலி அவங்க என்னோட கேஸுக்கு ஹெல்ப் பண்றேன்னாங்க, அதுக்காக தான் அவங்க சொன்ன எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு ஆடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறா. அதுல ஜெசிகா தான் இவ கூட டீல் பேசியிருக்கா. நான் சொல்ற மாதிரி பண்ணு, நீ அவங்க கிராண்ட்மாட்ட போயிட்டு பார்ல அவ ஹோஸ்டஸா ஒர்க் பண்ணான்னு சொல்லு, இதனால அவளோட ரெப்புடேஷன் ரூயின் ஆகணும், அவ கம்பெனில நீ மூஞ்சியை காமிக்க கூடாது அப்படின்லாம் ஜெசிகா பேசியிருக்கா. ஸோ ஹீரோ இப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து அனுப்புறான். ஜெசிகாக்கு என்கிட்ட ரிவெஞ்ச் வேணும்னா அவன் என்கிட்ட வர வேண்டியதுன்னு, எதுக்காக என் பாட்டிகிட்ட ஆள் அனுப்புறான், என் பாட்டி வயசானவங்க, இப்போ மட்டும் பேடா ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. இந்த மேட்டரை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க, என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஜெசிகாவை மேரேஜ் பண்ண போறீங்களா அப்படின்னு அவ கேட்குறா. நீ எப்படி நானும் ஜெசிகாவும் மேரேஜ் பண்ணிப்போன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா, அதான் நீங்க ரெண்டு பேரும் கப்பல், நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தானே ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க, எப்படியும் குழந்தை பிறந்த பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க, எனக்கும் டிவோர்ஸ் கொடுத்துருவீங்க அப்படின்லாம் அவ பேசிட்டு இருக்கா. சரி, ஓகே,
அப்போ நம்ம டிவோர்ஸ்க்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, நான் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா குழந்தை மேட்டர்லயும் நான் ஹெல்ப் பண்றேன். பட் ப்ராமிஸா உங்களுக்கும் ஜெசிகாக்கும் இடையில நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் எல்லாத்தையும் காமா கேட்டுட்டு இருக்கான். நீ நம்ம ரிலேஷன்ஷிப்ப பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரி டிவோர்ஸ பத்தி பேசுறத விடுவியா அப்படின்னு அவன் கேக்குறான். என்ன பப்ளிக் அனௌன்ஸ் பண்ண போறீங்களா? அப்போ ஜெசிகா அப்படின்னு அவ பயப்படுறா. எனக்கும் ஜெசிகாக்கும் இடையில எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. என்னோட ஒரே உமன் நீ தான் அப்படின்னு அவளை கிஸ் பண்றான். ஜெசிகா இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அன்னைக்கு நைட்டு அவளோட நேம சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறா. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கேட்குறா. ஆனா ஹீரோயின் இன்னுமே ஹெசிடேட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சிச்சுன்னா அது ஹீரோக்கு டிஸ்கிரேஸா தான் இருக்கும். அதனால இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க சைமன் ஹீரோயின் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சைமன், எமிலி உனக்கு கரெக்டான பர்சன் கிடையாது. நீ எனக்கு மட்டும் ஈத்தன் மேட்டர்ல அட்வைஸ் பண்ற, ஆனா நீ அதை ஃபாலோ பண்ண மாட்ற அப்படின்னு அந்த ஃப்ரேமை தூக்கி போட்டு உடைக்கிறா. அப்போ அதுல ஹீரோயின் கூட சைமன் எடுத்துக்கிட்ட போட்டோ ஒன்று இருக்கு. அதை ஹீரோயின் மறைச்சு வச்சு கொடுத்துருக்கா. அதுக்கு பின்னாடியே எழுதி வச்சிருக்கா. மேபி இந்த போட்டோவை நீங்க லாஸ்ட் வரை பார்க்காம கூட போலாம். எப்படி என்னோட சீக்ரெட் லவ் இருந்துச்சோ அதே மாதிரி அப்படின்னு ஹீரோயின் எழுதி வச்சிருக்கா. ஸோ அவ என்ன ட்ரூவா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இந்த ஒரு ப்ரூஃப் போதும் அதுக்கு. அவ இப்போவும் என்னதான் ஹார்ட்ல வச்சிட்டு இருப்பா அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜெசிகாவும் இப்போ பிரதருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, உனக்கு அவ வேணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவனை கூப்பிட்டு போறா. எமிலி, நான் உன்கிட்ட தனியா பேசணும் வா அப்படின்னு கூப்பிட்டா, நமக்குள்ள எதுவும் கிடையாது தனியா பேசுறதுக்கு, இங்கேயே சொல்லு அப்படின்னு அவ கேக்குறா. அவனும் அந்த பிளேஸ்ல வச்சே கன்ஃபஸ் பண்றான். சுத்தி இருக்கிற பீப்புள் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கதான் ஜெசிகாவும் இருக்கா. ஜெசிகாவோட பிளான் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது இல்ல, ஹீரோனோட ரியல் ஐடென்டிட்டி சொல்லி அவளை ஷேம் பண்றதுக்காக. நீ எங்க ஃபேமிலிக்கு தகுதியான பொண்ணு கிடையாது, இப்போ எல்லாரும் முன்னாடி ஒரு ரெப்புடேஷன் ரூயின் பண்ண போறேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட்ல இருந்த போட்டோ நான் இப்பதான் பார்த்தேன், நீ என்ன ட்ரூ லவ் பண்றதுன்னு இந்த டைம் என்ன ரிஜெக்ட் பண்ணாத அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கா. எப்படி நீ இந்த மாதிரிலாம் பண்ற? பப்ளிக்கா ஒரு மேரிட் உமனுக்கு ப்ரப்போஸ் பண்ற, அதுவும் அவளை அக்செப்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, இது பேர் என்ன ட்ரூ லவ்வா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவங்க ஜஸ்ட் டேட்டிங் தான் பண்றாங்க, மேரேஜ் ஒன்றும் ஆகல. அப்புறம் மிஸ்டர் கார்ட்டர், நீங்க அவளோட அங்கிள், உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அவளோட சாய்ஸ்ல இன்டர்ஃபியர் பண்றதுக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நான் அதை இன்சிஸ்ட் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஃபைனலி அவளோட ரிங் எடுத்து காமிச்சு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றா. ஏய், இது சூப்பர் எக்ஸ்பென்சிவ் ரிங்ப்பா, நான் கேள்விப்பட்டேன் ஏதோ பிக் ஷர்ட் இந்த ரிங்க வாங்கினாங்கன்னு. ஸோ அது உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. இங்க ஜெசிகாவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இந்த ரிங்க ஆர்டர் பண்ணது ஹீரோ தானே, அது எப்படி இவளோட கைக்கு போச்சு அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. சைமன் அதை நம்பவே இல்லை, நீ பொய் சொல்றங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். இப்போ ஜெசிகாவும் வந்துட்டு அவ உன்னை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கா, உன்னோட கில்ட்டினஸ் அவ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொன்னா, ஆமா எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, ஸோ பிரெக்னெண்டா இருக்கிறது நார்மல் தானே அப்படின்னு ஹீரோயின் சொன்னா, நீ இந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த, அங்க எத்தனை மேன் கூட உனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததோ, இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு உனக்கு தெரியாது, அதனாலதான் என் அண்ணனை வச்சு நீ ப்ளே பண்ணிட்டு இருக்க உன் குழந்தைய வளர்க்கறதுக்கு அப்படின்னு அவ அக்யூஸ் பண்றா. ஹீரோயின் கோவத்துல அவளை அடிக்கிறா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் அடிப்ப அப்படின்னு கேட்டா, நீ இந்த மாதிரி என்ன ஸ்லாண்டர் பண்ணிட்டு இருக்கத நான் கேட்டுட்டா இருப்பேன். என் பாட்டியை நீ ஹார்ம் பண்ண ட்ரை பண்ணிருக்க, இப்போ என் குழந்தைய பத்தி தப்பா சொல்ற, அப்புறம் எப்படி நான் உன்னை சும்மா விடுவேன் அப்படின்னு கேட்டா, இப்போ அவளும் திரும்ப கையை ஓங்குறா. ஆனா ஹீரோ அதை தடுக்கிறான். அந்த குழந்தையோட அப்பா யாருங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்றான். என்ன இது, அங்கிளும் நீஸும் கிஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா, ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப், அந்த குழந்தையோட அப்பா நான் தான் அப்படின்னு ஹீரோ எல்லாரும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்றான். இது எப்படி, நீ தானே சொன்ன அவ உன்னோட நீஸ்ன்னு அப்படின்னு கேட்டா, உன்கிட்ட உண்மையை மட்டும் தான் சொல்லணுங்கிற ஆப்ளிகேஷன் எனக்கு கிடையாது, என் ஒய்ஃபையும் என் குழந்தையும் நீ ஸ்லாண்டர் பண்ணியிருக்க, இனி என்னோட கம்பெனில உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு அவளை ஃபயர் பண்றான். சரி, உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு நீ யார்கிட்டயும் ஹீரோயின் அறிமுகப்படுத்தல, ஏன்னா நீ அவளை எம்பரசிங்க நினைக்கிற, அவளோட பாஸ்ட்டை பத்தி உனக்கு தெரியும்ல, எனக்கும் தெரியும் அப்படின்னு போட்டோஸ் எடுக்க போறா. மொபைல்ல ஒன்னத்தையும் காணோம். ஆல்ரெடி ஹீரோ அவனோட டீமை வச்சு ஹீரோயின் பார்ல ஒர்க் பண்ண போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண வச்சிருப்பான். அதனால இப்போ ஜெசிகாவோட கையில எதுவுமே இல்லை. இன்னொரு டைம் என் ஒய்ஃபை ஸ்லாண்டர் பண்ணனா நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ வான் பண்றான். சடனா எல்லாரும் முன்னாடி ரிலேஷன்ஷிப்பை அனௌன்ஸ் பண்ணதுனால ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. இதனால உனக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. எனக்குலாம் இதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல, பட் நீ தான் என் ஃபேமிலியை மீட் பண்ண வரணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பட் இப்போ என்னோட பேக்ரவுண்ட் பத்தி எல்லாருக்குமே தெரியும், நான் கிளப்ல வேற ஒர்க் பண்ணியிருக்கேன், இதனால உன் ஃபேமிலி எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்னு கேட்டா, இது என்னோட லைஃப் என்னோட டிசிஷன் தான், மற்றவங்க ஒப்பீனியன் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீ ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு வந்து மீட் பண்ணா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான்.
ஜெசிகா கோவத்துல வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருளையும் தூக்கி வீசிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. சார்லட் கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வரான்னு. அத பார்த்த பிறகுதான் அவ காம் டவுன் ஆகுறா. இங்க ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் பாஸோட ஒய்ஃபா இருந்துட்டு என்கிட்ட சொல்லாம இருந்துட்ட பாத்தியா? பிரெக்னெண்டா வேற இருந்திருக்க. நான் உனக்கு எத்தனை வருஷம் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன். என் முன்னாடியே ஆக்ட் பண்ணி ஏமாத்திட்டல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஜெசிகாவும் வரா. என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டா, நீ ஹாப்பியா இருப்பல்ல, பட் ஹீரோ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் நீ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால தான் அப்படின்னு அவ சொல்றா. சரி ஓகே, அது எங்க 2 பேருக்குள்ள மேட்டர். அத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நான் உன்கிட்ட இப்ப எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஹீரோவுக்கும் சார்லட்டுக்கும் 8 இயர்ஸ்க்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படின்னு அவ சொல்றா. சார்லட்னா அதான் சிசியா அப்படின்னு கேட்டா, ஆமா அவளோட பெட் நேம் தான் சிசி. 8 இயர்ஸ் ஆகியும் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகாம இருக்கிறதுக்கான காரணம், அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த கார் கிராஷ் அப்போ ஈத்தனை சேவ் பண்ணது சார்லட் தான். அதனால தான் அவ கோமா கண்டிஷனுக்கு போயிட்டா. அவ இவ்ளோ வருஷமா பிரான்ஸ்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா. ஹீரோ இப்போ வரைக்குமே அவள கிவ் அப் பண்ணல. அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சார்லட்டால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோ ஒண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கான காரணம் அந்த குழந்தை தான். அந்த குழந்தையும் சார்லட் கிட்ட தான் போக போகுது. நீ எதுவும் கனவு கண்டுட்டு இருக்காத. சார்லட் இப்போ வேக்கப் ஆயிட்டா. சீக்கிரமே ரிட்டர்ன் வரப்போறா. நீ ஜஸ்ட் ஒரு பேபி மேக்கிங் டூல் தான். அத மறந்துடாத அப்படின்னு ஜெசிகா சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீ இத சொல்றதுக்காக தான் இன்னைக்கு வந்தியா? என்ன ஹர்ட் பண்ணி பார்த்தா உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் கிடைக்கும்னு நினைச்சியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. சார்லட்காக தான் நீ இந்த குழந்தைய பெத்து கொடுக்க போற. உன் பிளேஸ்ல நான் இருந்திருந்தா நான் உடனே ஈத்தனை டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவ சொல்றா. நல்லா கேட்டுக்கோ, ஈத்தனை என்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டான், நானும் அவனை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. நீ இன்னும் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கல. சார்லட் வந்த பிறகு அவனே உன்னை டம்ப் பண்ணுவான், அப்போ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா போறா. ஹீரோயினுக்கு எல்லாம் கேட்ட பிறகு கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கு. நம்ம வேணா உன் ஃபேமிலிக்கு இன்னொரு நாள் போலாமா அப்படின்னு கேட்டா, பட் நான் ஆல்ரெடி மிஸ்ஸஸ் லூக்கஸ்ட்ட நம்ம வர்றதா சொல்லிட்டேன் அப்படின்னா, அம்மான்னு சொல்லு, இல்லைன்னா மிஸ்ஸஸ் கார்ட்டர்ன்னு சொல்லு. அது ஏன் டிஃப்ரெண்ட் நேம்ல சொல்ற அப்படின்னு கேட்டா, அவங்க தான் என்ன அப்படி கூப்பிடணும்னு சொல்றாங்க. என் அப்பா இன்னொரு உமனுக்காக எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் என் அம்மாக்கு கார்ட்டர் ஃபேமிலி நேம் யூஸ் பண்றதுல விருப்பம் கிடையாது. அவங்க வேற நேம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். வீட்டுக்கு போனா அம்மாவும் பாட்டி இருக்காங்க. ஆன்ட்டியை பார்த்து மிஸ்ஸஸ் கார்ட்டர் அப்படின்னு அவ பேசுறா. நீ இந்த மாதிரிலாம் என்ன அட்ரஸ் பண்ண வேண்டாம். எப்படி ஈத்தன் கூப்பிடணும் அதே மாதிரி சொன்னா போதும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாட்டி ஹீரோயின்ட்டு நல்லாவே பேசுறாங்க. இதை ஹீரோட தாத்தா அவனோட ஒய்ஃப்னே ரெடி பண்ணி வச்சிருந்தது. இதை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவ கையில பிரேஸ்லெட் போட்டு விடுறாங்க. அது போக நிறைய கிஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஃபேமிலி எல்டர்ஸ் உனக்காக கொடுத்தது. எல்லாத்தையும் ரூமுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அடுத்து ஹீரோட அம்மாவும் நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டா, ஆமா 5 மந்த் ஆச்சு அப்படின்னு சொல்றா. நீ லக்கியான பொண்ணு, அதான் ட்வின்ஸ் பேபி பிறக்க போகுது. சரி உன்னை நீ நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. அடுத்து ஹீரோகிட்டயும் உன்னோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்டா இருக்கா, ஸோ ஸ்டிஞ்சியா இருக்காம அவ என்ன கேட்டாலும் அவளுக்கு வாங்கி கொடு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோவும் அவளை ரூமுக்கு கூட்டு போறான். இதான் ஓல்டு ஹவுஸ்ல என்னோட ரூம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனி இப்போ உங்க அம்மாக்கு என்ன பிடிக்காத மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டா, அவங்க டார்கெட் பண்றது என்னதான் ஒண்ணு கிடையாது. அவங்க சூஸ் பண்ண பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கல. அதனால தான் அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. நீ எதுவும் பெருசா மைண்ட் பண்ணிக்காத அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்த அம்மா ஹீரோ கிட்ட பேசுறாங்க. நீயும் உன் அப்பா அம்மா தான் சீட்டர் அப்படின்னு அவங்க திட்டுறாங்க. நீங்க தானே எப்பவுமே நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னேன்னா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலான பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொன்னேன். இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாத பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க சொல்லல அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்றாங்க. சரி இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் உனக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு மேரேஜ் ஆனதை மறந்துடாத அப்படின்னு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கே சார்லட் வரா. ஆன்ட்டின்னு அவங்க கிட்ட வந்து பேசுறா. சரி நீங்க 2 பேரும் பேசுங்க அப்படின்னு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. ஈத்தன் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, உனக்கு தெரிஞ்சிருக்கும் தானே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரியும் நான் இவ்வளோ வருஷம் கோமா இருந்தேன். நான் எப்போ வேக்கப் ஆவேன்னு உனக்கு தெரியாது. மேபி நான் வேக்கப் ஆகாம கூட போயிருக்கலாம். அதனால நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஓகே. இப்போ நான் வந்துட்டேன்ல, எப்போ டிவோர்ஸ் பண்ண போற அப்படின்னு அவ கேட்குறா. நான் அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். நம்மளோட மேரேஜ் பிஸ்னஸ் மேரேஜ் தானே அப்படின்னு அவன் சொல்றான். பட் நான் உன்னை ட்ரூவா லவ் பண்ணேன். 8 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த கிராஷ் இப்போ நான் தானே ஒன்று சேவ் பண்ணேன். அதனால தான் நான் கோமாக்கு போனேன் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்கா. ஆமா அதுக்காக தான் நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். உனக்காக பெஸ்ட் டாக்டர் அரேஞ்ச் பண்ணேன். உன் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணேன். நான் மேபி ஹீரோனை மீட் பண்ணாம இருந்தா உனக்காக என்னமே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். நீ வேக்கப் ஆகலனா கூட நான் அதை நினச்சி ரொம்ப ஒரிடா இருந்திருக்க மாட்டேன். பட் நான் இப்போ ஹீரோனை மீட் பண்ணேன். அவளை நான் லவ் பண்றேன். அவ தான் என்னோட ஒய்ஃப். நான் அவளை யாருக்காகவும் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்
அப்படின்னு ஹீரோ ஸ்ட்ராங்கா சொல்றான். அவ ஜஸ்ட் லோ கிளாஸ் பொண்ணு தானே, அவளுக்காக நீ ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை மீறுவியா அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலி நீ கோமாக்கு போன பிறகு எப்போ வேக்கப் ஆவன்னு யாருக்குமே தெரியாது. அதனால 2 ஃபேமிலிக்குள்ளேயும் டீல் பேசிக்கிட்டாங்க. 5 இயர்ஸ்க்குள்ள நீ வேக்கப் ஆகலன்னா என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றதா? அதே மாதிரி ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் இந்த பிரேக்கப் பத்தி உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வேற என்ன வேணாலும் கேளு நான் குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு எதுவும் வேண்டாம். நான் உன்னை மேரேஜ் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு லக்ஸுரி பிராண்ட் பிடிக்கும்ல, நான் அதை உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த பிராண்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே நான் உனக்கு ரீவியூ பண்றதுக்காக தான் அதை கேட்டேன். இப்போ நீயே வேண்டான்னு சொல்லிட்ட. நான் உன்னை மேரேஜும் பண்ணிக்க மாட்டேன். அந்த பிராண்டும் உனக்கு கிடையாது. நம்ம ஃபேமிலி எல்டர்ஸும் எப்பவும் முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளோட என்கேஜ்மெண்ட்டும் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னு அவன் சொல்றான். அடுத்து ஹீரோயின் கிட்ட இந்த மேட்டர் எல்லாத்தையும் போய் எக்ஸ்பிளைன் பண்றான். சார்லட்டுக்கும் எனக்கு நடக்கிறது ஒரு பிசினஸ் மேரேஜ் தான். அப்புறம் அவ என்னை சேவ் பண்ண ட்ரை பண்ணி கோமாக்கு போனதுனால 5 இயர்ஸ் அவளுக்காக வெயிட் பண்ணோம். அந்த டைம் அவள் வேக்கப் ஆகல. ஸோ எங்களுக்குள்ள இருந்த என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் உன்னை மீட் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீ ஒன்றும் இங்கே தேர்ட் பார்ட்டி கிடையாது. நீ தான் என்னோட ஒய்ஃபா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சார்லட்டும் ஹீரோயின்ட்ட பேச வரா. அவளை ட்ரிகர் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணா ஹீரோயின் ரொம்பவே போல்டாக இருக்கா. நீ சொல்கிறபடி ஹீரோ உன்னை தான் லவ் பண்ணுறானா ஓகே, அவனை வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லு. நான் டிவோர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறேன். பட் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஈத்தனை உன்னை லவ் பண்ணுறான். அப்படி இல்லைன்னா அவன் பக்கத்துலேயே வந்திருக்க மாட்டான். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னை விட அவன் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறான்னு நினைக்கியா? இந்த குழந்தை பிறந்த பிறகு கண்டிப்பாக கார்ட்டர் ஃபேமிலிலேருந்து உன்னை அடிச்சு விரட்டிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நீயா போயிட்டனா உனக்கு கொஞ்சம் டிக்னிட்டியாவது மிஞ்சும் அப்படின்னு அவ சொல்லிட்டு போறா. ஹீரோயின் நல்லா இருக்கிறத பார்த்து ஹீரோ வந்து பேசுறான், என்னாச்சு அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஃபுட் கிரேவிங்ஸா இருக்கு, பர்டிகுலரா ஒரு ஐட்டம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. சரி உடனே போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். இல்ல அது இங்கேருந்து ரொம்பவே தூரம் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் 2 hours தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு அவன் போறான். அந்த டைம் ஹீரோட அம்மா வராங்க. ஈத்தன் இப்போ தான் வெளியே போனான் அப்படின்னு சொன்னா, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அதுல ஸ்டெல்லா பேசியிருக்கா, எமிலி ஒரு மிஸ்ட்ரஸோட பொண்ணு. அந்த மிஸ்ட்ரஸ் என்னோட ஃபேமிலியை கெடுத்த மாதிரி இப்போ எமிலியும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. அந்த மேனோட ஃபியான்சி கோமா இருந்த டைம்ல இவ போய் அந்த மேன் கூட ஒன்றா இருந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஒரு ஃபேமிலியை கெடுக்கிறது தான் இந்த மிஸ்ட்ரஸோட வேலை அப்படின்னு அவள் ஆன்லைனில் வீடியோ போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு தான் இப்போ ஆன்ட்டி வந்து கேட்குறாங்க. ஹீரோட பொசிஷன் ஒன்றும் நார்மல் கிடையாது, இதனால கம்பெனி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, நீங்கள் எதிர்பார்த்த மருமகன் நான் கிடையாது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஆன்ட்டி அவளுக்கு கிஃப்ட் கார்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க. உன் பேரில் 3 villas 50 million கேஷ் கொடுக்குறேன், என் பையனை விட்டு விலகி போயிரு. அவனை டிவோர்ஸ் பண்ணும்போது 200 million கொடுக்குறதா சொன்னான்ல, அதையும் சேர்த்து கொடுக்குறேன். உன் லைஃப்பில் நீ ஒர்க் பண்ணவே தேவை இருக்காது, என் பையனை மட்டும் டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு மேரேஜ் அக்ரிமெண்ட் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு. சரி ஓகே, பட் குழந்தை பிறக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டால், கார்ட்டர் ஃபேமிலியோட குழந்தை நோபல் ஃபேமிலியிலேருந்து தான் வரணும், உன்னை மாதிரி ஒரு மிஸ்டர்ஸ் குழந்தைகிட்ட இருந்து வரக்கூடாது அப்படின்னு குழந்தையும் நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டோங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஹீரோ ரிட்டர்ன் வந்ததும் அவனோட ஆள் எல்லாத்தையும் சொல்கிறான். அம்மாவும் நான் ஆல்ரெடி அவளை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு என்னோட மேட்டரில் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அவளை தான் முடிவு எடுத்துகிட்டு போனா, நான் ஒன்றும் அவளை ஃபோர்ஸ் பண்ணல. அப்புறம் அவள் ஒரு மிஸ்ட்ரஸோட குழந்தை, அவள் எப்படி நம்ம ஃபேமிலிக்கு தகுதியாக இருப்பா? ஜஸ்ட் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அவளை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இனி முடியாது, அவள் இந்த ஃபேமிலிக்குள்ளே வரக்கூடாது, நீ உடனே அவளை டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உங்களுக்கு எம்லியை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் ஞாபகம் வருதா? பட் அவள் என்னோட ஒய்ஃப், நான் அவளை எப்பவுமே டிவோர்ஸ் பண்ண மாட்டேன். லாஸ்ட் வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்டடாக தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். இங்கே ஹீரோயினும் பாட்டிக்கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கா. ஏன் பாட்டி, என்னால் இப்போ என் குழந்தையும் கஷ்டப்படுது. ஸோ என்னோட குழந்தைய யாருமே ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களா? ஒரு லவ் சைல்டாக இருக்கிறது அவ்வளோ பெரிய தப்பா அப்படின்னு அவள் அழுதுட்டு இருக்கா. நானும் இதனால தான் பயந்துட்டு இருந்தேன். சரி நான் என்னை எதையும் மறைக்கல, உங்ககிட்ட உண்மையை சொல்கிறேன். ஆக்சுவலி உங்கள் அம்மாவும் மிஸ்ட்ரஸ் கிடையாது அப்படின்னு ஒரு பெட்டி எடுத்து காமிக்கிறாங்க. அதில் மேரேஜ் சர்டிஃபிகேட் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் ரெண்டுமே இருக்குது. அந்த டைம் ஹீரோனோட அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மேனை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, லவ் மேரேஜ். அந்த மேன் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. லேட்டர் அந்த ஃபேமிலி பிஸ்னஸ் பேங்க்ரப்ட் ஆக போகுது அப்படிங்கிற நிலமை வரும்போது அவங்க பிஸ்னஸ் மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்காக ஃபேமிலியில் 2 பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் பண்ண வைக்கிறாங்க. குழந்தைங்கள கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அதனால அம்மாவும் வேறு வழி இல்லாமல் டிவோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் செகண்ட் மேரேஜ்லேயே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹீரோனோட அம்மா தான் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு அவங்களுக்கு பட்டம் கட்டி விட்டுருக்காங்க. அதை அவங்க அம்மாவும் கன்ஃபர்ஸ் பண்ணி தான் குழந்தைய வாங்கிட்டு வந்திருக்காங்க.
அதுலயும் பாய் பேபியா அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயின மட்டும் அம்மா கிட்ட குடுத்து அனுப்புறாங்க. அந்த மேரேஜ்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஹீரோனோட அம்மா மிஸ்ட்ரஸ்ங்கிற பட்டத்த சுமந்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கும் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க. எமிலி, என்னால உனக்கு பெட்டர் லைஃப் குடுக்க முடியல. ஜஸ்ட் நீ சேஃபா ஹேப்பியாவது வாழணும். அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவங்க எழுதியிருக்காங்க. அப்ப என் அம்மா மிஸ்ட்ரஸ் கிடையாது. நான் ஒன்னும் லவ் சைல்டு கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆமா, உன்னோட அம்மா அப்பா 2 பேருமே லவ்வால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் 2 பேரும் பிரிஞ்சாங்க. நீ ஒன்னும் லவ் சைல்டு கிடையாது. இதனால தான் நான் உன்னோட லைஃபையும் நினைச்சு பயந்துட்டு இருந்தேன். நீனா எப்போ கார்ட்டர் ஃபேமிலியில தான் நீ மேரேஜ் பண்ணிட்டு போயிருக்க அப்படின்னு சொன்னாலும் அப்பத்துலேருந்தே நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஏன்னா உங்க ஃபேமிலி அதை விட பவர்ஃபுல். ஸோ எப்படி நாங்கள் சர்வை பண்ணுவேன்னு நினச்சேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. பாட்டி, எனக்கு ஈத்தன் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உன் அம்மாவும் இதே மாதிரி தான் உன் அப்பாவும் நம்பினாங்க. பட் கடைசியா என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணும்போது ஒரு பர்சன் மட்டும் தனியாக எப்படி ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு நம்பிக்கை இருக்கு. திரும்ப வீட்டுக்கு போறா. அங்க ஹீரோட ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்காக பாஸ் இந்த பேஸ்ட்ரிஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு அதை காமிக்கிறான். அடுத்து ஒரு டாக்குமெண்ட்டை காமிச்சு அந்த பேக்கரியும் பாஸ் ஃபுல்லா வாங்கிட்டாங்க. நீங்க இதுல சைன் போட்ட பிறகு அந்த பேக்கரியோட ஓனர் நீங்க தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் என்ன டிவோர்ஸ் காம்பன்சேஷனா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்கிட்ட எதுவும் டிவோர்ஸ் லெட்டர் வரல அப்படின்னு அவன் சொல்றான். நாங்களாம் பாஸ் கிட்ட ரொம்ப நாளா ஒர்க் பண்றோம். சடனா உங்களே மாதிரி ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டது எங்களுக்கே ஷாக்கிங்கா தான் இருந்தது அப்படின்னு அவன் சொல்றான். என்ன மாதிரி பொண்ணுனா கிளப் வெயிட்ரஸ் அதையா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. பாஸ்க்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களை மீட் பண்றதுக்காக தான் அங்க அடிக்கடி வந்திருந்திருப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தாங்க அப்படின்னு கேட்டா, அதை நீங்க பாஸ்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். சரி, ஹீரோயிங்க அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் அங்க போறா. அங்க டாக்டர் கிட்ட ஹீரோட கண்டிஷனை பத்தி கேட்குறா. அவன் அதிகமாக ட்ரிங்க் பண்ணி கோல்டு பிடிச்சி இப்போ ஃபீவர் வந்துருச்சு. அவன் கண்டிஷன் சிவியர் ஆனதுனால தான் அட்மிட் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மெடிசன் எடுத்துக்கிட்ட பிறகு பரவாயில்ல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவன் தான் என்னோட எல்டர் பிரதர் அப்படின்னு அவனை பார்க்குறா. அவனும் என்ன எதுக்கு இப்படி பார்க்குற, என் ஃபேஸில் இதை ஒட்டிக்கிட்டு இருக்கா, நான் வாஷ் பண்ண மறந்துட்டேனா அப்படின்னு அவன் கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நான் ஹீரோவை பார்க்க போகிறேன் அப்படின்னு அவ உள்ள போகிறா. ஹீரோ அவளை பார்த்ததும் நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு அவ கேட்குறா. உனக்கு உடம்பு சரியில்லை, ஆனா நீ என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு அவ கோச்சிக்கிறா. எங்க போற அப்படின்னு ஸ்டாப் பண்ணா, உனக்கு ஃபீவர் இருக்குல்ல, நான் உனக்கு டவலை வச்சு தொடச்சி விடுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, உட்காரு, நான் மெடிசன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எனக்காக பேஸ்ட்ரிஸ் வாங்க போனல, அதனால தான் உனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அதெல்லாம் இல்லை, அந்த சைமன் இருக்கான்ல, அவன் தான் என்ன ரூஃப் டாப்க்கு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போனான். அங்கே நீ கொடுத்த லவ் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் என்ன ரீட் பண்ண வச்சான். என்னை அதிகமாக ட்ரிங்க் பண்ண வச்சு என்னை சிக்காக வச்சதே அவன் தான் அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அவன் மேலே க்ரஷ் இருந்தது உண்மைதான். ஆனால் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உண்மையாக தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்டா, ஆமாம், என்னை வேல்யூ பண்ணாத பர்சனை நான் ஏன் லவ் பண்ண போகிறேன். அப்புறம் உன்னோட மேட்டர்லேயும் நீ சார்லட்டை லவ் பண்ணுறதா தான் டேரெக்டாக என்கிட்ட சொல்லிடு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உன்கிட்ட இது எத்தனை டைம் சொல்கிறது, அவளுக்கும் எனக்கு இருந்த அரேஞ்ச் மேரேஜ், ஃபேமிலி தான் அரேஞ்ச் பண்ணாங்க. மேபி நானும் அதை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன், ஒருவேளை உன்னை மீட் பண்ணாமல் இருந்திருந்தா. இப்போ நீ தான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி பர்சன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் எதுக்கு அவளோட பெயிண்டிங்கை உன் ரூமில் மாட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்டா, ஓ அந்த பெயிண்டிங்கா, அதை அவள் பண்ணாங்கிறதே எனக்கு தெரியாது. உனக்கே தெரியும்ல, ஓல்டு ஹவுஸ்க்கு நான் ரொம்பவே ரேராக தான் போவேன். அங்கே உள்ள திங்ஸை நான் ஏன் கேர் பண்ண போகிறேன், எனக்கு உண்மையாகவே அதை அவள் பண்ண பெயிண்டிங் தெரியாதுப்பா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்புறம் எதுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் அப்போ நீ என்னை சிசின்னு கூப்பிட்ட, அது சார்லட் தானே அப்படின்னு கேட்டா, நான் சிசின்னு கூப்பிட்டது ஒன்று தான், உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கேட்டா, உனக்கு சைமன் மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கான், என்னெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு அவன் கோச்சிக்கிறான். அப்புறம் மிஸ்ஸஸ் லூக்காஸ் நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, நீ அதில் என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டா, ஒருவேளை நான் அதுக்கு எஸ் சொன்னா நீ அதை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக கிடையாது, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறதாவே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ நானும் டிவோர்ஸ் கேட்க மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே பேபிஸை வளர்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹாஸ்பிட்டலில் அவன் கூட ஹீரோயின் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. அவன் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்தில் அவளை காணோம். ஸோ திரும்ப வந்த பிறகுதான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ போய் அவளை கிஸ் பண்ணுறான். உனக்காக தான் சாப்பாடு ரெடி பண்ண போனேன், உனக்கு வயிறு சரியில்லைல்ல, அதனால லைட் ஃபுட்டாக கொடுக்க சொன்னாங்க. இதை சாப்பிட்டு முடிச்ச பிறகு நான் டாக்டர்கிட்ட போய் பேசுகிறேன் உன்னோட டிஸ்சார்ஜ் பற்றி அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஹீரோக்கு ஃபீட் பண்ணி முடிச்ச பிறகு டாக்டரை பார்க்க போகிறா. அங்கே அந்த ரூமில் சைமன் இருக்கா. அதுவும் அவனை யாரோ ட்ரெக் பண்ணியிருக்காங்க. நீ ஸ்டெடியா இல்லை, யாரோ செட்டப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, தள்ளிப்போ அப்படின்னு சொன்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் எனக்காக ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்கான்.
இந்த மாதிரிலாம் நீ பண்ண உன் மேல எனக்கு வெறுப்பு தான் அதிகமாகும். அதனால என்னை விட்டுரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோ பார்க்கறதுக்காக சார்லட் வந்திருக்கா. நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா, நானும் ஜெசிகாவும் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். மிஸ்ஸஸ் லூக்கஸ் தான் உன்னோட கண்டிஷன் பத்தி சொன்னாங்க. ஆமா எமிலி எங்க அப்படின்னு அவ கேக்குறா. நான் இப்பதான் எமிலியை பார்த்தேன். எமிலி என் பிரதர் கூட போறா. என்ன இருந்தாலும் அவன் அவளோட ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன பண்றாங்களோ தெரியாது அப்படின்னு அவ சொல்றா. வாய மூடு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு ஹீரோ அவளை திட்டிட்டு இப்போ ஹீரோனை பார்க்கறதுக்காக போறான். அங்க போய் பார்த்தா சைமனோட தலையில டாக்டர் கெட்டு போட்டுட்டு இருக்காங்க. பிரதர் உனக்கு என்னாச்சு? நீ எம்லி கூட தானே இருந்த அப்படின்னு ஜெசிகா கேட்டா, என்னோட டீம் என்ன பிரதர்னு சொல்லாத, உன்னை பார்த்தாலே எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு பிரதர் அவகிட்ட கோவப்படுறான். ஏன்னா அவனை ட்ரக் பண்ணதே ஜெசிகா தான். அதனால அவனும் இப்போ கோவத்துல இருக்கான். உன்னை உன் சிஸ்டர் தான் ட்ரக் பண்ணாவா இல்லைன்னா இது ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டு பிளானா? என்னோட டீம் இந்த மாதிரி ஹீரோயினை இன்வால்வ் பண்ணி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நம்ம ஃபேமிலியோட பார்ட்னர்ஷிப்பை மறந்துடுங்க அப்படின்னு ஹீரோ வான் பண்றான். வெளியே வந்தா நிறைய ப்ரெஸ் பீப்புள் நிக்கிறாங்க. நாங்க உங்க ஃபேமிலி ஸ்கேண்டல் பத்தி கேள்விப்பட்டோம். உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபியான்சி இருந்தால, அப்புறம் இதுக்கு குழந்தைக்காகவா இந்த கல்யாணத்தை நீங்க பண்ணிக்கிட்டீங்க? அப்புறம் எமிலியோட அம்மா மிஸ்ட்ரஸ்ன்னு கேள்விப்பட்டோம். உங்களோட ஃபேமிலி ட்ரெடிஷனா இது? நீங்களும் அடுத்தவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த குழந்தைய வச்சு தான் நீங்க பிளாக்மெயில் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாரும் அவ்வளோ கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இங்க இத்தனை ப்ரெஸ் பீப்புள் வந்தாங்க? உடனே இவங்களை இங்கிருந்து கிளியர் அவுட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினி இந்த டைம் என் அம்மாவோட மிஸ்டர்ஸ் கிடையாது. என் அம்மாக்கும் அப்பாவுக்கும் மேரேஜ் ஆச்சு. அப்புறம் தான் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒன்றும் லவ் சைல்டு கிடையாது. இந்த மேட்டரை நான் கிளாரிஃபை பண்ணணும். என்னோட டைம் யாரும் என் அம்மாவை ஸ்லாண்டர் பண்ணக்கூடாது. ஸோ நான் இதை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். எனக்காக நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்டா, நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன், நீ எதையும் பயப்படாமல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிற்கிறான். ஹீரோயினே இப்போ ப்ரெஸ் பீப்புளை பார்த்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்து காமிக்கிறா. நான் ஒன்றும் மிஸ்ட்ரஸோட குழந்தை கிடையாது. என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மேரேஜ் ஆச்சு. லீகலாக அவங்க மேரேஜ் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சில ரீசன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் நடந்தது அவ்வளோதான் அப்படின்னு அதை எடுத்து காமிக்கிறா. ஸோ அதை டாக்டரும் பார்க்குறான். அப்போ என் பேரண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆகியிருந்திருக்கு, அப்புறம் தான் டிவோர்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஹீரோயின் தான் என்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர் அப்படின்னு அவனும் புரிஞ்சுக்கிறான். ஹீரோவும் அவனோட சைடை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எனக்கு ஃபியான்சி இருந்தது உண்மைதான், பட் அது எங்கள் ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணது. 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஹீரோயின் வரல. அதுக்கப்புறம் தான் நான் ஹீரோயினை மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னோட டீம் இந்த மாதிரி ஃபால்ஸ் ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மேலே என் கம்பெனி சார்பாக கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ வான் பண்ணுறான். அதே மாதிரி டாக்டர் வந்து ஹீரோயின்காக பேசுகிறான். ஹீரோயினோட லவ் சைல்டு கிடையாது, அவள் என்னோட பயாலஜிக்கல் சிஸ்டர், யங் ஃபேமிலியோட லேடி. என்னோட டீம் அவளை பற்றி காசிப் வந்துச்சுன்னா யங் ஃபேமிலியும் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவனும் வான் பண்ணுறான். இதெல்லாம் ஜெசிகாவும் கேட்டுட்டு இருக்கா. இது எப்படி பாசிபிள்? அவள் மிஸ்ட்ரஸோட பொண்ணு தானே. இதெல்லாம் ஹீரோட ரெப்புடேஷனுக்காக தான் டாக்டர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவ கையில் உள்ள பவள மாலையை பிச்சு வீசுறா. அதுலேருந்து பேல்ஸ் எல்லாம் கீழே சதுரி கிடக்குது. ஹீரோயின் அதில் காலை வச்சதும் கீழே விழ போறா. ஹீரோ போய் தாங்கி பிடிக்கிறான். இதை யார் கீழே குட்டினது அப்படின்னு கேட்டா யாருக்குமே ஐடியா இல்லை. ஸோ ஹீரோ அதை எடுத்து பார்க்குறான். இது லக்ஸராவோட லிமிடெட் எடிஷன். இதை என் அம்மா தானே உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சார்லட்டை பார்த்து கேட்குறான். ஆமா ஆன்டி எனக்கு கொடுத்தாங்க தான், அதை ஜெசிகா என்கிட்ட இருந்து பாரோ பண்ணிட்டு போனா அப்படின்னு அவ சொல்றா. ஜெசிகா கால் பண்ணி பார்த்தா அவளும் அங்கதான் இருக்கா. சார்லட் நீ எப்போ என்கிட்ட நெக்லஸ் கொடுத்த அப்படின்னு அவ வந்து கேட்குறா. ஏய் நீ தான் ரெஸ்டாரண்ட்ல வச்சு என்கிட்ட கேட்டு வாங்கின, அப்புறம் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணது நீ தானே அப்படின்னு சொன்னா அவ ஒத்துக்கவே மாட்றா. ஈத்தன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் 8 வருஷம் கழிச்சு கண்ணு முடிச்சு பார்க்கும்போது என் ஃபியான்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அதை கேள்விப்படுத்தும் நான் கோவப்படுத்து உண்மைதான். அதுக்காக தான் நான் ஸ்டெல்லாக்கு பே பண்ணி ஹீரோட ரெப்புடேஷனை ரூயின் பண்ண ட்ரை பண்ணேன். எல்லாமே நான் பண்ணது உங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான். அதை தவிர அந்த குழந்தைய அபார்ட் பண்ண வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது அப்படின்னு அவ சொல்றா. ஜெசிகாவும் நல்லாவே ஆக்ட் பண்றா. சரி நீ எனக்கு பாரோ பண்ணத சொன்னா நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வேற என்கிட்ட ப்ரூவ் பண்றதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாதே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சார்லட் நீ சொல்றதுக்கு உங்ககிட்ட எது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா, நாங்க கஃபேல மீட் பண்ணோம் அப்படின்னு அவ சொல்றா. அந்த கஃபேல உள்ள செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ அதை பத்தி மறந்துட்டனே அப்படின்னு ஜெசிகா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் இப்போ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வர சொல்றான். அப்புறம் இவங்களை இன்டர்கேட் பண்ணுங்க, யார் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுன்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஈத்தன் எதுக்கு இந்த மேட்டரை ஃபர்தரா கொண்டு போயிட்டு, அதான் யாருக்கும் இது ஆகல, ஒரு சின்ன மேட்டர் தானே, இப்படியே விட்டுடலாம்ல அப்படின்னு ஜெசிகா கேட்குறா. என்ன சின்ன மேட்டர்? உன் பிரதரை நீ ட்ரெக் பண்ணி ஹீரோனை ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டுருக்க. நல்ல வேலை எமிலிக்கு எதுவும் ஆகல, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கோவமா சொல்லிட்டு இருக்கான். ஈத்தன் நான் உன்னை எத்தனை வருஷமா லவ் பண்றேன், ஆனா நேத்து வந்து எமிலியை நீ ஏன் சூஸ் பண்ண? அவ என்னை விட எந்த விதத்துல பெட்டரா இருக்கா. நீ மேபி சார்லட்டை சூஸ் பண்ணியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு ஹேட் பண்ணி இருந்திருக்க மாட்டேன்
ஆனா இவ பெர்த்து, ஸ்டேட்டஸ் எதுலயுமே என்ன விட பெட்டர் கிடையாது. ஆனா எதுக்கு நீ அவள சூஸ் பண்ணியிருக்க? அப்படின்னு அவ கேட்கிறா. அப்போ உன் மைண்ட்ல நீ என்ன பெர்ஃபெக்ட்டா நெனச்சிட்டு இருக்கியா? பட் என்ன பொறுத்தவரைக்கும் எமிலி பக்கத்துல கூட உன்ன வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. நம்ம என்னதான் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், நீ பண்ணதுக்கான தண்டனைய ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். போலீஸ் லெவல்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். அடுத்து அம்மாவ தான் பார்க்க போறான். நான் ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட டைம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் ஹீரோயின்ட்ட குடுக்காதீங்க அப்படின்னு டிவோர்ஸ் பேப்பர் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளுக்காக என் மேல நீ கோவப்படுறியா? இப்பவே டார்க் ரூம் போய் நீ பண்ண தப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணு அப்படின்னு அம்மா ஆர்டர் குடுக்குறாங்க. அவளும் டார்க் ரூமுக்கு போறான். இங்க ஹீரோயின் ஹீரோக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அவன் காலே எடுக்கல. இப்போ பாஸால கால் அட்டெண்ட் பண்ண முடியாது. அவங்க அம்மா அவங்களுக்கு டார்க் ரூம் பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, டார்க் ரூமா? அப்போ லைட்ஸ் இருக்காதுல்ல? அவனுக்கு அந்த பிளேஸ்னா பயமாச்சே. இது அவங்க ஃபேமிலிக்கு தெரியாதா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹஸ்பண்ட் சீட் பண்ணிட்டு போனதுலேருந்து ஹீரோவ அவங்க இந்த மாதிரி தான் பனிஷ் பண்ணுவாங்க. கேட்டா அத ட்ரெய்னிங்ன்னு சொல்லிப்பாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப உங்க பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களே அத கேட்க மாட்டாங்களா? அப்படின்னா, அவங்க பையன் தானே மிஸ்ஸஸ் லூகாஸ ஏமாத்திட்டு போனது. அதனால அவங்களும் கில்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ மேடம ரொம்பலாம் அப்போஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே கேட்டா கூட நான் பையன கூப்பிட்டு இந்த வீட்ட விட்டு போயிருவேன்னு சொல்லுவாங்க. அதனால யாருமே அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா போக மாட்டாங்க. அவங்க நினைக்கிறது தான் அங்க நடக்கும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் வெயிட் பண்ணக்கூடாது. நான் உடனே ஹீரோவ பார்க்கணும் அப்படின்னு அவ அங்க கிளம்பி போறா. ஹீரோவும் அங்க ஆன்ஷியஸா ஃபீல் பண்றான். இது ஜஸ்ட் டார்க் தான். எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவனுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வரா. நான் வந்துட்டேன் அப்படின்னதும், தேங்க்ஸ் நீ எனக்காக வந்ததுக்கு அப்படின்னு அவள ஆக்ட் பண்ணிக்கிறான். பின்னாடியே அம்மா வராங்க. உன்னை யார் இங்க அலோ பண்ணது? நீ எது கொஞ்சம் சென்சிபிளா இருப்பேன்னு நினைச்சேன். நீ அதுவும் இல்ல அப்படின்னு ஹீரோயின்ட்ட கோவப்படுறாங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் கோவம் இருந்தா என்கிட்ட பேசுங்க. அவகிட்ட இந்த மாதிரி கத்தாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அவளுக்காக என்ன ஏத்து பேசுறியா? இதெல்லாம் நான் பண்றது எதுக்காக? எல்லாம் உனக்காக தானே அப்படின்னு அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க பண்றது ஈதனுக்காகவா? இல்ல நீங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களே அதுக்காகவா? அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இந்த மாதிரி பேசுவ? அப்படின்னு ஆன்ட்டி கோவப்படுறாங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ என்ன லூஸ்தனமா பேசிட்டு இருக்க? என் பையனுக்கு இருட்டுனா பயமா? நான்சென்ஸ் மாதிரி பேசாத அப்படின்னு ஆன்ட்டி திட்டுறாங்க. அவனுக்கு ஃபிஷ்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா டேபிள்ல நீங்க அவன விட்டு ஃபிஷ்ஷ ரொம்பவே தள்ளி வைப்பீங்க. அவனுக்கு எக் சுத்தமா பிடிக்காது. அததான் நீங்க அவனோட பவுல்ல அடுக்கி வச்சுட்டு இருப்பீங்க. அவனுக்கு இருட்டுனா பயம். ஈவன் அவன் தூங்கும்போது கூட நைட் லைட் இல்லாம தூங்க மாட்டான். ஆனா நீங்க அவன டார்க் ரூம்ல அடைச்சு வைக்கிறீங்க. இதெல்லாம் அவனுக்கு ட்ராமாவா பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் ஆன்ட்டியாலையும் கேட்டுட்டு நம்ப முடியல. ஸோ நான் அவன காயப்படுத்திட்டேனா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. நான் உங்ககிட்ட கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். அவன் கூட இந்த ரூம்ல நானும் ஸ்டே பண்ணி இந்த பனிஷ்மெண்ட்ட வாங்கணும்னு நெனைக்கிறேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஆன்ட்டியும் அங்கருந்து சேடா போறாங்க. ஸோ இந்த டைம் மிந்திய விட உங்க அம்மா என் மேல கோவமா இருப்பாங்கல்ல? அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ என்ன தானே மேரேஜ் பண்ணியிருக்க. அவங்கள கிடையாதுல்ல. நான் உன்ன லவ் பண்றேன். அதான் இங்க மேட்டர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் இங்க கிஸ் பண்ண போறா. டக்குன்னு ஸ்டாப் ஆகுறா. என்னாச்சு அப்படின்னு கேட்டா, பேபி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்ல, அவனும் ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆன்ட்டி ஹீரோயின் சொன்னதெல்லாம் கேட்டு இப்போ வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் பையன டஃப்பா வளர்க்கணும்னு நெனச்சேன். அதுக்குன்னு நானே அவன ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எல்லா அவன் நேம்க்கு பின்னாடி கார்ட்டர் ஃபேமிலியோட நேம் இருக்கு. அவனோட அப்பாவோட நேம் இருக்கு அப்படிங்கிறதுனாலயே, அவன் பெஸ்ட்டா இருக்குன்னு நெனச்சேன். பட் நான் அவன ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். அப்படின்னு அவங்க இப்போ ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் சார்லட் அங்க வரா. ஆன்ட்டி அப்படின்னு பேச வந்தா, "நீ ஈத்தன விட்டுரு. எமிலி மேட்டர்ல அவன் சீரியஸா இருக்கான். எமிலியும் அவன லைக் பண்றா" அப்படின்னு சொன்னா, அவளையும் இப்ப அத அக்செப்ட் பண்ணிக்கிறா. "நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இவன விட பெட்டரான பெர்சனே உனக்கு பார்க்குறேன். உனக்கு நல்ல மேட்ச்சா நான் தேடி குடுக்குறேன்" அப்படின்னு ஆன்ட்டி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சைமன் கால் பண்ணி பேசுறான். "ஹீரோ உன்ன எப்படி பார்த்துக்கிறான்?" அப்படின்னு கேட்டா, "அவன் என்ன நல்லாவே பார்த்துக்கிறான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "ஸோ நீ அவன லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்டா, "பாஸ்ட்ல நான் நெறைய மேட்டருக்காக கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேட் ஃபேமிலி, இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஆனா ஃபேட் கடைசியா ஃபேரா தான் இருந்திருக்கு. எனக்காக பெஸ்ட் மேன குடுத்துருக்கு. லக்கிலி நானும் அவன லவ் பண்றேன். அவனும் என்ன லவ் பண்றான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "சரி நான் இனி உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 2 பேரும் ஹாப்பியா இருங்க. என்னையும் ஒரு பிரதராவும், ஒரு நல்ல டீச்சராவும் கன்சிடர் பண்ணிக்கோ" அப்படின்னு அவன் சொல்றான். "ஓகே தேங்க்ஸ். இதுவரைக்கும் நீங்க பண்ண எல்லா ஹெல்ப்க்காகவும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க ஹீரோவோட ஃபேஸ் டல்லா இருக்கு. "என்ன அந்த சைமன் தானே பேசினான். என்னவா அவனுக்கு?" அப்படின்னு கேட்டா, "அவன் ஜஸ்ட் நம்ம 2 பேருக்கும் விஷ் பண்ணான்" அப்படின்னு சொன்னா, ஹீரோவோட ஃபேஸ் இனிமே அப்செட்டா தான் இருக்கு. "சரி நம்ம வீட்டுக்கு போலாம். உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்" அப்படின்னு அவ சொல்றா. "என்ன?" அப்படின்னு கேட்டா, "அது வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும்" அப்படின்னு ஹீரோவோட கண்ண கட்டி கூட்டிட்டு போறா. அவனுக்காக ஒரு லேண்டர்ன் ரெடி பண்ணி வச்சிருக்கா.
அதுல அவளோட பெயிண்டிங்கும் இருக்கு. ஹீரோக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் தான் சிசிலியா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஸோ ஃபைனலி நான் உன் ஞாபகத்துக்கு வந்துட்டேனா, லிட்டில் லயர் அப்படின்னு ஹீரோ அவள கிஸ் பண்றான். 2 பேருக்கும் சின்ன வயசுலயே அறிமுகம் இருக்கு. அதை இப்பதான் 2 பேரும் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி காமிக்கிறதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.